அடுத்த டாபிக் வந்து கன்கரன்சி இன் ஒர்க் ஃப்ளோஸ். ஸோ கன்கரன்சி இன் ஒர்க் ஃப்ளோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஒர்க் ஃப்ளோவை ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒர்க் ஃப்ளோவை இது ரன் ஆயிட்டு இருக்கும் போதே நான் திரும்பவும் இதை ட்ரிகர் பண்ணேன்னா அது செகண்ட் டைமும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து கன்கரண்டா இந்த ஒர்க் ஃப்ளோஸ் வந்து ஓடிரும். ஆனா இது வந்து எல்லா சமயத்திலையும் ஒரு சேஃபான ப்ராக்டிஸா இருக்காது. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்களுடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு கோடை டிப்ளாய் பண்றதுக்காக ஒரு ஒர்க் ஃப்ளோ வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த ஒர்க் ஃப்ளோவை நீங்க ட்ரிகர் பண்ணிட்டீங்க. இப்ப இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒருவேளை அவர் மெயின் பிரான்ச்ல ஒரு கோடை செக்இன் பண்ணிட்டாரு. இப்ப இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஆன் புஷ்ல இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே ஒரு ஒர்க் ஃப்ளோ ஓடிட்டு இருக்கும், பின்னாடியே இன்னொரு ஒர்க் ஃப்ளோவும் ஓட ஆரம்பிச்சிடும். இது ஒருவேளை நீங்க டிபியில வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ற கோடு வந்து உங்களுடைய ஒர்க் ஃப்ளோல இருக்குன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோவே அது போயிட்டு கிரியேட் பண்ணிடும். செகண்டா கன்சிக்வெண்டா ஓடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பிரேக் ஆயிரும், அது வந்து ஃபெயில் ஆகும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை டேட்டா பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணிரும். ஸோ இது வந்து ஒரு சேஃப் ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ ஒரு ஒர்க் ஃப்ளோ ஓடும்போது ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஒரு ஹையர் என்விரான்மெண்ட்ல ஒன்று தான் ஓடணும். ஸோ பின்னாடியே இன்னொன்னுலாம் ஓடக்கூடாது. ஸோ அப்படின்னா இந்த கன்கரன்சியை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து ஒரு காப்பி எடுத்துக்கலாம். காப்பி எடுத்துட்டு 06 ஒர்க் ஃப்ளோ கன்கரன்சி அப்படின்னு இந்த ஃபைலை நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ளோ கன்கரன்சி. இப்போ நான் இதை 06ன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். 06 ஒர்க் ஃப்ளோ கன்கரன்சி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம மற்றதெல்லாம் தூக்கிடலாம், தேவையில்லாதெல்லாம் தூக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச் நம்ம போட்டுக்கலாம். புல் ரெக்வெஸ்ட் ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச். ஓகே, புஷ்ஷும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? புஷ்ஷு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது பிரிண்ட் ஜாபே இருக்கட்டும். இங்கே அதை வந்து கன்கரன்சி டெமோன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்லீப் பண்ண வைக்கலாம். இதை வந்து ஸ்லீப் ஃபார் 600 செகண்ட்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோவை நம்ம ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா, இந்த ட்ரிகர் ஃப்ளோ வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து 600 செகண்ட்ஸ் இந்த இதை பிரிண்ட் பண்ணிட்டு 600 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த கோடை நம்ம கமிட் பண்ணலாம். இப்போ என்ன பண்றோம்னா, pushing for concurrency. இப்போ நம்ம இதை வந்து commit and push கொடுத்துடலாம். இந்த கோடு வந்து புஷ் ஆகட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து புல் பண்ணிட்டு புஷ் பண்ணட்டும். ஏற்கனவே ஒரு ஃபைல்ல இதே நேம்ல வச்சிருந்தனால இந்த கன்ஃபியூஷன் வருது. இப்போ நம்முடைய கோடு வந்து கமிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்முடைய ஆக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு ஓகே, சிலதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் நம்ம டிசேபிள் பண்ணி விட்டுடலாம். டிசேபிள் ஒர்க் ஃப்ளோ இதையும் டிசேபிள் பண்ணிடலாம். டிசேபிள் ஒர்க் ஃப்ளோ, டிசேபிள் ஒர்க் ஃப்ளோ. ஸோ கன்கரன்சி ஒர்க் ஃப்ளோ மட்டும் நம்ம எனேபிள் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கன்கரன்சி ஒர்க் ஃப்ளோ வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த கன்கரன்சி ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்லீப் 600 செகண்ட்ஸ், அதாவது 5 மினிட்ஸ்ன்னு சொன்னனால இது வந்து இப்போ வெயிட்டிங்ல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஒர்க் ஃப்ளோவை திரும்பவும் ட்ரிகர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அப்படிதான் இதை வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ வந்து நான் கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் ரன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு ஒர்க் ஃப்ளோவும் ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, ஏற்கனவே ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு ஒர்க் ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, திரும்பவும் ஒர்க் ஃப்ளோவை ட்ரிகர் பண்ணி விட்டேன் அப்படின்னா இன்னொரு ஒர்க் ஃப்ளோவும் ட்ரிகர் ஆகுது. 4, 5. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா நம்பர் 6ம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து கன்கரன்சி வந்து இதுல பை டிஃபால்ட்டா எனேபிள் ஆயிருக்கும். ஸோ ஒர்க் ஃப்ளோஸ் வந்து ஒரே ஒர்க் ஃப்ளோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரே டைம்ல ஓட முடியும். இதுதான் கன்கரன்சி. ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இது ஒரு சேஃப் பிராக்டிஸா இது இருக்காது சில சூழ்நிலையில. ஏன்னா சில சூழ்நிலையில ஒரு ஒர்க் ஃப்ளோ தான் எக்ஸிக்யூட் ஆகணும். கன்சிக்வெண்டா அது ரன் ஆயிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒர்க் ஃப்ளோ வந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது? நம்முடைய சோர்ஸ் கோடுக்கு திரும்பவும் போயிடலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து கன்கரன்சி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்கவுண்டர் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ கன்கரன்சி
இதுல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு குரூப் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா கன்கரன்சி குரூப் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேன்சல் இன் ப்ரோக்ரஸ். இப்போ கேன்சல் இன் ப்ரோக்ரஸ்னா இந்த ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூட் ஆகும்போது இன்னொரு ஒர்க் ஃப்ளோ வருது அப்படின்னா கரண்டா ஓடிட்டு இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த ஒர்க் ஃப்ளோ எல்லாம் நம்ம கேன்சல் கொடுத்துடலாம். கேன்சல் இந்த மூணையுமே நான் கேன்சல் கொடுத்துட்டேன். அது கேன்சல் ஆயிட்டு இருக்கு. இப்போ மூணுமே கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கன்கரன்சி செட்டிங்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம கமிட் 10 புஷ் கொடுத்துடலாம். இப்போ வந்து கோடு நான் வந்து புஷ் பண்ணிட்டேன். இப்போ ஆன் புஷ் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ இங்க கன்கரன்சி செட்டிங்ஸ் வந்து கன்கரன்சி ஒர்க் ஃப்ளோ வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதோடைய எக்ஸிகியூஷன் நம்பர் வந்து 7. இப்போ நான் என்ன பண்றேன்னா மேனுவலா இன்னொரு இதை நான் ட்ரிகர் பண்ணி விடுறேன். இப்போ ட்ரிகர் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் மோட்ல இருக்கு. இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது, a job in this workflow is waiting for concurrency demo to complete before ரன்னிங் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு அது என்ன சொல்ல வருது அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஜாப் வந்து ஓடிட்டு இருக்கு, அதனால இந்த ஜாபால இப்போ ஓட முடியாது, இது வந்து வெயிட்டிங் மோட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ வந்து இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கேன்சல் இன் ப்ரோக்ரஸ் வந்து நம்ம ட்ரூன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அதனால என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இப்போ கரண்டா ஓடிட்டு இருந்ததை கேன்சல் பண்ணிட்டு இந்த புது ஒர்க் ஃப்ளோவை ட்ரிகர் பண்ணிடுச்சு. அப்ப பாத்தீங்களா? ஸோ இது வந்து 7 இருந்துச்சு, இப்போ 8ன்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ கேன்சல் இன் ப்ரோக்ரஸ் கரண்டா ஓடிட்டு இருந்ததை அது வந்து கில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுது. அதை கேன்சல் பண்ணிட்டு அது கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு புதுசா ஒரு ஒர்க் ஃப்ளோவை ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஒருவேளை இந்த பிஹேவியர் எனக்கு வேணாம், எனக்கு வந்து இப்போ கரண்டா ரன் ஆகிட்டே இருக்கணும், புதுசா வர்றதுதான் அது ரன் ஆகக்கூடாது அப்படிங்கிற சினாரியோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஒர்க் ஃப்ளோவையும் நம்ம ஸ்டாப் பண்ணி விட்டுறலாம். இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகட்டும். இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நான் கேன்சல் இன் ப்ரோக்ரஸ் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு நான் கேன்சல் இன் ப்ரோக்ரஸ் ஃபால்ஸ் இந்த செட்டிங் எனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா கமிட் அண்ட் புஷ் கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு புஷ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த புஷ் ஈவென்ட்னால ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்பர் 9 அப்படிங்கிற ஒர்க் ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ நானும் என்ன பண்றேன்னா மேனுவலா ஒன்று நான் ட்ரிகர் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 10 அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து கன்கரன்சி இதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வெயிட் பண்ணுது. பார்த்தீங்களா, a job in this workflow is waiting for concurrency demo to complete before running. ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட் ஜாபை கேன்சல் பண்ணாது, கேன்சல் பண்றதுக்கு பதிலா கரண்ட் ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் அது வெயிட் பண்ணும். அது வெயிட் பண்ணிட்டு தான் அடுத்த ஜாபை ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கேன்சல் இன் ப்ரோக்ரஸ் ட்ரூ அப்படின்னா கரண்டா ஓடிட்டு இருக்கிற ஜாபை கீல் பண்ணிட்டு அது கம்ப்ளீட் ஆன உடனே ஒரு புது ஜாப் ட்ரிகர் ஆயிடுது. அந்த வெயிட்டிங்ல இருக்கிற புது ஜாப் வந்து ட்ரிகர் ஆயிடுது. ஒருவேளை ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா கரண்ட் ஜாப் முடியிற வரைக்கும் இந்த புதுசா வந்து ஜாப் வெயிட் பண்ணிட்டு கரண்ட் ஜாப் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த புது ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா கன்கரன்சி இன் ஒர்க் ஃப்ளோஸ். நாம அடுத்த டாபிக்கா மேட்ரிக்ஸ் இன் GitHub பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இன் GitHub ஏன் தேவைப்படுது? ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு ஒர்க் ஃப்ளோ கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒர்க் ஃப்ளோ கோடை மல்டிபிள் விஎம்ஸ் அல்லது மல்டிபிள் மிஷின்ஸ்ல நீங்க ரன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அதை எப்படி பண்றது? இப்ப நம்ம இங்க ஒரு சின்னதா ஒரு ஒர்க் ஃப்ளோ ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா மை ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோவே ஒரு காப்பி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம 07 மேட்ரிக்ஸ் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு நம்ம ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒர்க் ஃப்ளோவில் நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேம் ஒர்க் ஃப்ளோவை நம்ம வந்து மல்டிபிள் பிளேசஸ்ல ரன் பண்ணணும்.
ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரன்ஸ் ஆன் உபுண்டு லேட்டஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இதை விண்டோஸ் லேட்டஸ்ட்லயும் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எப்படி ரன் பண்ணுவேன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பிரிண்ட் ஜாப் 1 அப்படின்னு இதை நம்ம நேமை மாத்திக்கலாம். பிரிண்ட் ஜாப் 1, இது வந்து பிரிண்ட் ஜாப் 2. இங்க வந்து உபுண்டு லேட்டஸ்ட்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா விண்டோஸ் லேட்டஸ்ட் அப்படின்னு நம்ம இங்க வச்சுட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜாபும் ரெண்டு டிஃப்ரெண்ட் விஎம்ஸ்ல அல்லது கண்டெய்னர்ஸ்ல ரன் ஆக போகுது. ஒரு கண்டெய்னர் வந்து உபுண்டு லேட்டஸ்ட், இன்னொரு கண்டெய்னர் விண்டோஸ் லேட்டஸ்ட். இப்ப எனக்கு இன்னொரு ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட் ஜாப் இருக்கு. ஸோ இந்த தேர்ட் ஜாப் வந்து எனக்கு உபுண்டுவுடைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் 20.04ல ரன் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி சினாரியோல நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்ங்கிற கான்செப்ட் இல்லைன்னா இந்த மாதிரி சேம் ஜாபை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கண்டென்ட் எல்லாம் திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகும்போது நமக்கு ஒவ்வொரு விஎம் அல்லது கண்டெய்னர்ல இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா நமக்கு வந்து இந்த மாதிரி கோடு டூப்ளிகேஷன் இருக்கக்கூடாது. எனக்கு வந்து ஒரே செட் ஆஃப் கோடு தான், ஆனா இதே செட் ஆஃப் கோடு வந்து மல்டிபிள் விஎம்ஸ்ல ரன் ஆகணும் அல்லது மல்டிபிள் ரன்னர்ஸ்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த மேட்ரிக்ஸ் கான்செப்டுக்கு நம்ம வருவோம். இப்போ என்ன பண்றேன்னா நான் இந்த விண்டோஸ் லேட்டஸ்ட்டை தூக்கிடுறேன். ஏன்னா விண்டோஸ்ல நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு தேவையில்லை. நம்ம உபுண்டுலே டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் உபுண்டுவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்றேன்னா இங்கே வந்து பிரிண்ட் ஜாப் 2, இதுல வந்து உபுண்டு 20.0.4 இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா உபுண்டு 18.0.4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒருவேளை நான் விண்டோஸ்னாலும் விண்டோஸ் வச்சுக்கலாம், மேக்னாலும் நான் மேக் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் வெர்ஷன்ஸை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கோடு டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல ஜாப்ஸ்ல நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற கீவேர்டை நான் யூஸ் பண்ணிட்டு இங்க என்ன சொல்றேன்னா மேட்ரிக்ஸ் நான் ஒன்னு ஃபாலோ பண்ண போறேன். இந்த மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் சில கீவேர்ட்ஸ் கொடுக்க போறேன். ஓஎஸ் வந்து என்ன பண்ண போறேன்னா உபுண்டு லேட்டஸ்ட், இந்த ஓஎஸ் எனக்கு தேவை. அடுத்தது 18.04ல இது ஓடணும். அதே மாதிரி உபுண்டு 20.04ல ஓடணும். ஒருவேளை நமக்கு விண்டோஸ் லேட்டஸ்ட் வேணாலும் விண்டோஸ் லேட்டஸ்ட் இந்த மாதிரி நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரே பிரிண்ட் ஜாப் போதும், மற்ற பிரிண்ட் ஜாப்ஸ் எல்லாத்தையும் நான் தூக்கிட்டேன். நமக்கு கொஞ்சம் ஈஸியரா இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா ஸ்லீப் இங்க வந்து ரன் ஸ்லீப் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 30 செகண்ட்ஸ்ன்னு சொல்லி நான் இங்கே வச்சுட்டேன். இப்போ இங்க என்ன ப்ராப்ளம் சொல்லுதுங்கிறத நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி மேட்ரிக்ஸ் ஓஎஸ். ஓகே, இந்த ரன்ஸ் ஆன நான் வந்து ஜாப் லெவல்ல டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகே, ஜாப் நேம் வந்து மேல இருக்கணும். ஜாப் நேம் இங்க போட்டுறேன். ஸோ ஜாப் நேம் போட்டாச்சு. ஸோ இதுக்கு கீழே ஸ்டெப்ஸ். ஸோ ஜாப்ஸ், ஜாப் நேம், ஸ்ட்ராட்டஜி, மேட்ரிக்ஸ், ஓஎஸ், இது ரன்ஸ் ஆன் நேம். ஓகே, ஸோ நம்மளுடைய அலைன்மெண்ட்ல ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம சார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஜாப் நேம் பிரிண்டிங் ஹலோ வேர்ல்ட். இதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றேன். இந்த ஸ்ட்ராட்டஜியில என்ன ஓஎஸ்ங்கிற லிஸ்டிங் பண்ணிட்டேன். உபுண்டு லேட்டஸ்ட், உபுண்டு 18.04, 20.04, விண்டோஸ் லேட்டஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரன்ஸ் ஆன் அப்படிங்கிறதுல நான் இங்க ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும். என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா இங்க வந்து இந்த மேட்ரிக்ஸ் இல்லைங்களா டாட் ஓஎஸ் நீ வந்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் இந்த மேட்ரிக்ஸ் டாட் ஓஎஸ்ல நான் ஒரு 4 ஓஎஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த 4 ஓஎஸ்லயும் சேம் செட் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம ப்ரீவியஸா பார்த்தபடி இதை தனித்தனியா காப்பி பண்ணி ரன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியில இந்த சேம் ஒரு சிங்கிள் டூப்ளிகேஷன் இல்லாத லைன் ஆஃப் கோட், ஆனா என்னன்னு சொல்லியிருக்கோம்னா ரன்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ஓஎஸ் அப்படிங்கறத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கோடை நம்ம செக் இன் பண்ணிடலாம். ஸோ செக் இன் பண்ணிட்டு இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கறத செக் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் கமிட். இப்போ நான் கமிட் அண்ட் புஷ் கொடுத்துட்டேன். இப்போ கோடு வந்து புஷ் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இங்க ஆக்ஷன்ஸுக்கு போய் நம்முடைய மேட்ரிக்ஸ் கோடு வந்து ட்ரிகர் ஆயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க பார்த்தீங்கன்னா 1 of 4 jobs completed அப்படின்னு சொல்லுது. நான் இங்க ஷோ ஆல் ஜாப்ஸ்ன்னு சொல்லும்போது இங்க பாருங்க பிரிண்டிங் ஹலோ வேர்ல்ட் விண்டோஸ் லேட்டஸ்ட் அதுக்கப்புறம் இங்க வந்து அந்த உபுண்டு வெர்ஷன்ஸ் காட்டுது. அப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து இது வந்து கிளிக் பண்ணனா உபுண்டு 18.0.4. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து எரர் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா 20.04 வந்து அண்டர் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது எக்ஸிக்யூட் ஆகல. அதே மாதிரி இந்த வந்து உபுண்டு லேட்டஸ்ட்ல இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் லேட்டஸ்ட்ல எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோடை டூப்ளிகேட் பண்ணாம இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு சேம் செட் ஆஃப் கோட் மல்டிபிள் ஓஎஸ்ல நம்ம ரன் பண்ற மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம். இப்ப நம்ம பார்த்த இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம இன்னும் நிறைய விதத்துல எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப நம்ம ஒரு பேசிக்கா ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் போட்டோம். இதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க என்ன பண்றேன்னா இந்த இடத்துல இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா ஹலோ வேர்ல்ட் இமேஜை யூஸ் பண்ணு, அதுக்கப்புறம் ஆல்பைன் இமேஜை யூஸ் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பிஸி பாக்ஸ் இமேஜை யூஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த ரன்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா விண்டோஸா இருந்தாலும் சரி உபுண்டுவா இருந்தாலும் சரி டாக்கர் வந்து இன்ஸ்டால் ஆகி வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா டாக்கர் இன்ஃபோ அப்படின்னு போட்டுக்கலாம் நம்ம. ஸோ டாக்கர் இன்ஃபோ ரெண்டு டாக்கர் இன்ஃபோ. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் டாக்கர் இன்ஃபோ அப்படிங்கிற இந்த கமெண்டை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த டாக்கர் இன்ஃபோ நம்ம பிரிண்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம சில இமேஜஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இல்ல புல் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த டீட்டெயிலை நம்ம இங்க கொடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிசிட்டி சேக் நான் என்ன பண்றேன்னா பிரிண்டிங் டாக்கர் இன்ஃபோ ஆன் இந்த ஓஎஸ்ல matrix.os சும்மா வித் இமேஜ். என்ன இமேஜ்னா மேட்ரிக்ஸ் டாட் இமேஜஸ். ஓகேங்களா? இங்க நான் ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணல. ஜஸ்ட் வந்து நான் இந்த டாப் டைட்டில மட்டும் நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து எப்போதும் போல இந்த 4 மிஷின்ல ஓடும். ஆனா இந்த 4 மிஷின்ல ஓடும் போது பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா வித் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ் டாட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா இங்க இமேஜஸ்ல நான் வந்து ஏற்கனவே 3 இமேஜ் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அப்படின்னா இதை வந்து இங்க எப்படி ஒர்க் ஆக போகுது? இப்ப நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம செக்இன் பண்ணிட்டு இப்போ இது வந்து எத்தனை கவுண்ட் ஓடுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா மேட்ரிக்ஸ் 02 அப்படின்னு சொல்லிட்டு கமிட் அண்ட் புஷ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸ் ஒர்க் ஃப்ளோ எப்படி ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பழைய ஒர்க் ஃப்ளோவை நான் என்ன பண்றேன்னா கேன்சல் கொடுத்துட்டு இப்போ இந்த புது ஒர்க் ஃப்ளோவை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இங்க வந்து 12 ஜாப்ஸ்ன்னு சொல்லுது. பாத்தீங்களா? இப்ப இது ஏன் 12 ஜாப்ஸ்ன்னு சொல்லுது அப்படின்னு நீங்க இங்க வந்தீங்கன்னா இது வந்து எப்படி எடுத்திருக்குன்னா இங்க வந்து இந்த காம்பினேஷன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ உபுண்டு லேட்டஸ்ட் with hello world, ubuntu latest with alpine, ubuntu latest with busybox. அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ 1 2 3 4. ஸோ 4 into 3 12. அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா 12 ஜாப்ஸ் ஓடுறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள இருக்கிற காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையுமே பிக் பண்ணி இதை வந்து என்ன பண்ணுதுங்க எக்ஸிக்யூட் பண்ணுது. இது நமக்கு எப்போ எந்த சினாரியோல ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கோடு ஒரு அப்ளிகேஷனை நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ்லயும் ஓடணும், உபுண்டுடைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்ல ஓடணும், மேக்ல ஓடணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்ல ஓடணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜில போயிட்டு இந்த கோட் பேஸ இந்த ஓஎஸ் எல்லாத்துலயுமே எக்ஸிக்யூட் பண்ணுங்கிற லிஸ்ட்டை கொடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர் ஆகும்போது எல்லா ஓஎஸ்லயும்
இதை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தபடி இந்தந்த ஓஎஸ்ல வந்து ரன் பண்ணுன்னு சொல்லும்போது சில சமயம் வந்து இது வந்து காம்பினேஷன் பர்மிடேஷன் காம்பினேஷன் மாதிரி எல்லாத்தையுமே ஒரு சம்மா எடுத்து பண்ணுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 into 3 12 காம்பினேஷன்ஸ் ஓடுது. இப்ப இதுல வந்து சில ஃபில்டரிங் பண்ண முடியுமான்னு கேட்டா ஃபில்டரிங் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் ஆப்ஷன்ஸும் இருக்கு, இன்க்ளூட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. எக்ஸ்க்ளூட் ஆப்ஷன்ஸ், இன்க்ளூட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இப்போ எக்ஸ்க்ளூட் ஆப்ஷனை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு எதை எக்ஸ்க்ளூட் பண்ணு அப்படின்னா இங்க வந்து ஆல்பைன் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து ஓஎஸ் எந்த ஓஎஸ் விண்டோஸ் லேட்டஸ்ட்ல ஓடுறத அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இங்க வந்து எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட்ல இந்த இமேஜ் எக்ஸ்க்ளூட் ஆல்பைன் இமேஜ் டு ரன் ஆன் விண்டோஸ் லேட்டஸ்ட் இது வந்து ஓடக்கூடாதுன்னு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை என்ன பண்றேன்னா இன்னொரு செட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா திரும்பி இந்த பிஸி பாக்ஸுங்கிறதும் எனக்கு விண்டோஸ் லேட்டஸ்ட்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மேட்ரிக்ஸ் 03 இதை நம்ம புஷ் பண்ணி இப்போ எத்தனை காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் ஓடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதை புஷ் பண்ணியாச்சு. இப்போ புஷ் பண்ணிட்டு திரும்பியும் இங்க வரேன். ஸோ இந்த பழைய ஒர்க் ஃப்ளோவை நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸ் 03 இங்க பாத்தீங்கன்னா 10 காம்பினேஷன் தான் காட்டுது. ஏன் 10 காம்பினேஷன் தான் காட்டுதுன்னா நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ண சொன்னதுல இந்த விண்டோஸ் லேட்டஸ்ட் வித் ஆல்பைன் அது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணு, விண்டோஸ் லேட்டஸ்ட் வித் பிஸி பாக்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நீங்க இந்த காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா விண்டோஸ் லேட்டஸ்ட் வித் ஆல்பைன் அண்ட் பிஸி பாக்ஸ் காம்பினேஷன் இங்க காணும். ஏன்னா அந்த காம்பினேஷன் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுச்சுங்க, அது வந்து இக்னோர் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸை நம்ம பண்ண முடியும் இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த இதுக்கே வந்தோம்னா இப்போ நம்ம இது இந்த ஆல்பைனையும் பிஸி பாக்ஸையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா விண்டோஸுக்குன்னு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஹலோ வேர்ல்டு மட்டும்தான். அதனாலதான் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா விண்டோஸ்க்கு ஒரே ஒரு ஹலோ வேர்ல்டு மட்டுமே ஓடுறத பாக்குறோம். இப்போ இந்த எக்ஸ்க்ளூட் பண்ற மாதிரியே நம்மளால என்ன செய்ய முடியும்னா இன்க்ளூட் லிஸ்டையும் நம்மளால சேர்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இன்க்ளூட் போட்டுட்டு நான் என்ன பண்றேன்னா இமேஜஸ்ல வந்து நான் என்ன பண்றேன் டெபியன் இமேஜஸ் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றேன். இல்லாட்டி நான் என்ன பண்றேன்னா என்ஜின்எக்ஸ் இமேஜஸ் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றேன். எதுக்கு அப்படின்னா உபுண்டு லேட்டஸ்ட்க்கு. உபுண்டு லேட்டஸ்ட் இந்த மிஷின்ல நான் இங்க 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 வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்ல வந்து என்ஜின்எக்ஸ் இல்ல, என்ஜின்எக்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் இப்ப சொல்ற இந்த லிஸ்டையும் சேர்த்துக்கோ அப்படிங்கறது இன்க்ளூட்ல கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்க்ளூட்னா எனக்கு இந்த காம்பினேஷன்ல எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுமோ அதை நான் இங்க சொல்ல முடியும். இன்க்ளூட்ல நான் ஏதாவது புதுசா ஏதாவது ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா ஒருவேளை ஒரு ஒன் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஸோ அதை சேர்க்கணும் அப்படின்னா இந்த இன்க்ளூடு நம்ம சேர்த்துக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப மொத்தம் எத்தனை காம்பினேஷன் ஓடணும், இதுல வந்து மொத்தம் 12, இதுல வந்து 2 இக்னோர் ஆயிருச்சு. ஸோ 10, இப்போ ஒன்னு ஆட் ஆயிருச்சு. ஸோ 11 அங்க ஜாப்ஸ் வந்து ஓடணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா மேட்ரிக்ஸ் 04 அப்படின்னு போட்டுட்டு கமிட் அண்ட் புஷ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்க வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த பழைய ஜாப்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். மேட்ரிக்ஸ் 03 கேன்சல் ரன் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம மேட்ரிக்ஸ் 04ல போய் பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்தபடியே 11 ஜாப்ஸ் ஓடுறத நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து எந்த ஜாப் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ஜின்எக்ஸ் உபுண்டு லேட்டஸ்ட் அந்த ஜாப் வந்து இதுல சேர்ந்துருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து இங்க சேர்ந்துருக்கு பாருங்க, என்ஜின்எக்ஸ் உபுண்டு லேட்டஸ்ட். அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால ஒரு காம்பினேஷன்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஓஎஸ் நம்மளால பண்ண முடியும், மல்டிபிள் இமேஜஸ் பண்ண முடியும். நம்முடைய ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்மளால வந்து ஆல்டர் பண்ணவோ இல்ல புது ஸ்ட்ராட்டஜியை நம்ம டிவைஸ் பண்ணவோ நம்மளால முடியும். அதனால இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த எக்ஸாம்பிள் படி ஒருவேளை ஒரே டெஸ்ட் கோட நான் மல்டிபிள் மிஷின்ஸ்ல ரன் பண்ணி அதை எல்லா மிஷின்லயும் பக்காவா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு ஒருவேளை நான் பண்ணணும் இல்ல எல்லா மிஷின்ஸ்லயும் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இது வந்து எல்லாமே ப்ராப்பரா கரெக்டா இமேஜ் புல் பண்றதுல இருந்து பக்காவா பண்ணியிருக்கோம். நம்ம இதை கூட ஒரு ஸ்டெப் பார்த்துடலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா டாக்கர் நம்ம அந்த லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம போட்டு டாக்கர் பிஎஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, செக்கிங் டாக்கர் பிஎஸ். ஸோ டாக்கர் பிஎஸ் போட்டோம்னா நமக்கு வந்து -a கூட போட்டுக்கலாம். -a ஒருவேளை
நமக்கு வந்து ரன் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஆக்சுவலா நம்ம வந்து ரன் பண்ணல, நம்ம வந்து ரன்னே பண்ணிடலாம். இங்க ரன் டாக்கர் மேட்ரிக்ஸ் டாட் இமேஜஸ், இந்த இமேஜை வந்து ரன் பண்ணுங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். சொன்ன பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க வந்து டாக்கர் பிஎஸ் ஹைஃபன் ஏவை நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் 05 இப்போ நம்ம கமிட் அண்ட் புஷ் கொடுத்துடலாம். இப்போ பழைய ரன்னை போயிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். 04 ரன்னு இப்போ 05 ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு அதே மாதிரி 11 ஜாப்ஸ் சொல்லுது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஜாப்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து அங்கே புல் ஆகிறத நம்ம பார்க்குறோம். புல்லான பின்னாடி வந்து அது ஸ்லீப் மோட்ல இருக்கு. இது வந்து அந்த டாக்கர் இன்ஃபோக்கு போட்டது. அதுக்கப்புறம் நம்ம ரன் டாக்கர் என்ஜின்எக்ஸ்ன்னு போட்டது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டராக்டிவ் டெர்மினல் மோடு நம்ம -d போட்டிருக்கணும். -d போடாதனால இப்படி வருது. நம்ம இன்னொன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்து வந்து இந்த ஹலோ வேர்ல்டை பார்க்கலாம். நம்ம ஹலோ வேர்ல்டு ஓகே, இந்த ஜாப் ஒன்றும் பிக் ஆகல. அடுத்து பிக் ஆன வேற என்ன ஜாப்ஸ் இருக்கு? ஓகே, ஸோ இதில் வந்து ஹலோ வேர்ல்டு ஓடி இருக்கு. இப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரன் ஆல்பைன் இருந்து ஆல்பைன் இமேஜ் இதுல வந்து இது எக்ஸிக்யூட் ஆயிட்டு இந்த டாக்கர் பிஎஸ் வந்திருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் நமக்கு வந்து தேவைப்படும் பொழுது இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா கிட்டப்ல வந்து நம்ம கான்டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இதை பற்றி நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே கிட்டப் ஆக்ஷன்ஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு தேடணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இங்க அந்த லிஸ்ட் கிடைக்கும். ஸோ ஒர்க் ஃப்ளோ சின்டாக்ஸ் ஓகே கான்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் தேடி பார்க்கலாம். ஓகே, எவாலுவேட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு, இங்க வரலாம். இங்க வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இங்க எக்ஸ்பிரஷன்ஸ் பத்தி நிறைய இருக்கு. நம்ம எப்படி என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இங்க பாத்தீங்கன்னா மைனல் இங்க நல்லுன்னு கொடுக்க முடியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்க முடியும். இங்க நம்ம பிசிக்கல் நம்பர்ஸ் ஆக்சுவல் ஹார்ட் கோடட் நம்பர்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம ஜஸ்ட் இன்னொரு ஒர்க் ஃப்ளோ நம்ம புதுசா எழுதி அதுல இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் கான்டெக்ட்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோவே நம்ம ஒரு காப்பி எடுத்துக்கலாம். காப்பி எடுத்துட்டு 08 எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் கான்டெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் பண்ணிக்கலாம். அந்த நேமை இங்க கொடுத்துடலாம், எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் கான்டெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா சில எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம வந்து இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது வந்து ரன்ஸ் ஆன் உபுண்டு லேட்டஸ்ட்ல இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ்பிரஷன்ஸ் இப்போ இதுல நம்ம டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம ட்ரை பண்ணலாம். இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன பண்றோம்னா எக்கோ டாலர், இங்க வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், ஏபிசிடி ஈக்குவல்ஸ் டு ஏபிசிடி அப்படின்னு இங்க ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா எக்கோ நமக்கு வந்து அங்க கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 கிரேட்டர் தேன் 2, அடுத்தது எக்கோ 1 லெஸ் தேன் 2 அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராப்பரா நம்ம பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் கம்பேர் ஏபிசிடி ஈக்குவல்ஸ் ஏபிசிடி. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எக்கோ 1 greater than 2 இதுதான் நம்ம இங்க இவாலுவேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து 1 less than 2 அதுதான் நம்ம இங்க இவாலுவேட் பண்றோம். அதே மாதிரி வேற என்ன கொடுக்கலாம், எக்கோ ட்ரூ ஈக்குவல் டு ஃபால்ஸ் இப்படி கொடுத்து பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டாலர் ட்ரூ ஈக்குவல்ஸ் ஃபால்ஸ் இப்படி கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்க மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியுங்கிறதையும் பார்த்தோம் இல்லைங்களா, வித் பிராக்கெட்ஸ் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட். என்ன பண்ணலாம்னா இங்க வந்து 1 is less than 2 and 2 equals to 2 and 3 less than 5. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் கூட நம்மளால கொடுக்க முடியும். ஓகேங்களா?
இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் கான்டெக்ட் 01. இப்போ நம்ம இதை புஷ் பண்ணலாம். புஷ் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 07 ஒர்க் ஃப்ளோவை நம்ம ஃபர்ஸ்ட் டிசேபிள் பண்ணிடலாம். டிசேபிள் ஒர்க் ஃப்ளோ. இப்போ ஆல் ஒர்க் ஃப்ளோஸ்ல போயிட்டு பழைய இது ஜாப்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ இந்த EAC 01 இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம இதை வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு. இந்த எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கம்பேர் ABCD ஈக்குவல் டு ABCD. இது நியாயப்படி ஃபால்ஸ்ன்னு தானே வந்திருக்கணும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வந்திருக்கு. ரீசன் என்னன்னா இந்த ABCD ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ABCD ஸ்ட்ரிங் வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்லாம செக் பண்ணிருக்கு. இது வந்து சென்சிட்டிவிட்டியை பார்க்கல. ஒருவேளை சென்சிட்டிவிட்டியை பார்த்து இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கும். நம்ம வெறுமனே ஈக்குவல்ஸ் போடும்போது இது நான் சென்சிட்டிவ் வேல தான் செக் பண்ணிருக்கு. அதனாலதான் ட்ரூன்னு வந்திருக்கு. அதே மாதிரி 1 greater than 2ங்கிறது ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. 1 less than trueங்கிறது ட்ரூன்னு வந்திருக்கு. ட்ரூ ஈக்குவல் டு ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் தான். அதே மாதிரி வித் திஸ் காம்பினேஷன் நம்ம இங்க போட்டது 1 is less than 2 ட்ரூ, 2 equal to 2 ட்ரூ, 3 is less than 5 ட்ரூ. அதனால பாத்தீங்கன்னா இது ட்ரூன்னு இங்க வந்திருக்கிறத பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளால எக்ஸ்பிரஷன்ஸை நம்மளால நம்முடைய ஒர்க் ஃப்ளோல தாராளமா யூஸ் பண்ண முடியும். இப்ப இந்த கான்டெக்ஸ்ட நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். நம்ம இதுல வந்து கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து ஒருவேளை நீங்க அஷ்யூர் டெவாப்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா நமக்கு அஷ்யூர் டெவாப்ஸ்ல சில டிஃபால்ட்டா சில வேரியபிள்ஸ் வந்து நம்முடைய ஒர்க் ஃப்ளோல அவைலபிளா இருக்கும். சிஸ்டம் டாட் ஒர்க் டைரக்டரி, சிஸ்டம் டாட் ஆக்சஸ் டோக்கன், இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில கான்டெக்ஸ்ட் எல்லாம் இந்த கிட்டப்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா நம்மளால இந்த ஒர்க் ஃப்ளோல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா GitHub டாட் ஈவென்ட் நேம், இந்த மாதிரிலாம் நிறைய கான்டெக்ட்லாம் இதுல இருக்கு. இப்போ நம்ம சில கான்டெக்ட்டை நம்ம இப்போ இதுல பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த கான்டெக்ட்டை பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் GitHub கான்டெக்ட் இங்க வந்து எவாலுவேட் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? இதுல வந்து நம்ம கான்டெக்ட்டை நம்ம தேடி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து GitHub ஆக்ஷன்ஸ் கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன கான்டெக்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறது இங்கே காமிக்குது. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா GitHub கான்டெக்ட், ENV கான்டெக்ட், வேர்ஸ் கான்டெக்ட், ஜாப்ஸ் கான்டெக்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கான்டெக்ட் வந்து அவைலபிளா இருக்கு. சரி, இந்த கான்டெக்ட் எல்லாத்தையும் நம்மளால என்ன செஞ்சுக்க முடியும்னா நம்முடைய ஜாப்ஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ இந்த கான்டெக்ட்லாம் பத்தி நம்ம வந்து நம்முடைய ஒர்க் ஃப்ளோல நம்ம இந்த கான்டெக்ட்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்றேன்னா நான் இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் இன் GitHub. ஓகேங்களா? இப்போ இதுல இருக்கிற கான்டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்ப நமக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன கான்டெக்ட்ங்கிறது பெரிய நம்ம லிஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இதுல சில கான்டெக்ட்ஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்கோ $GitHub underscore context. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க கவனிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த $GitHub கான்டெக்ஸ்டுக்கு நான் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் நான் வந்து யூஸ் பண்ணல. நான் வெறுமனே ஒரு ஷெல் எக்ஸ்பிரஷன், அதாவது ஒரு பேஷ்லயோ அல்லது யூனிக்ஸ் என்விரான்மெண்ட்லயோ யூஸ் பண்ற அந்த கான்டெக்ஸ்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா இந்த கான்டெக்ஸ்ட் எல்லாமே டிஃபால்ட்டா என்விரான்மெண்ட் வேரியபிளா அவைலபிள் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. சரி, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம கமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா இந்த இடத்துல -name env values அப்படின்னு போட்டுட்டு run env அப்படிங்கிறது மட்டும் கொடுக்குறேன். அதாவது இந்த Ubuntu latestல என்விரான்மெண்ட் லெவல் வேரியபிள்ஸ் என்னென்னலாம் செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 0 to env values அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ நான் கமிட் அண்ட் புஷ் கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய அந்த ஜாபுக்கு போயிடலாம். ஸோ ஜாப்ல போயிட்டு EAC 0 to env values. இப்போ நான் அதை கிளிக் பண்ணி பார்த்தேன்னா நம்ம என்ன கவனிக்கிறோம்? இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா GitHub ஒர்க் ஸ்பேஸ்
GitHub ஆக்ஷன், GitHub உடைய ரன்னர் நேம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க கீழே வர வர நமக்கு நிறைய இருக்கு. GitHub உடைய அந்த ரெபாசிட்டரி ஐடி, அதுக்கப்புறம் GitHub உடைய ஷா வேல்யூ, என்ன ஒர்க் ஃப்ளோ, அதே மாதிரி இதை வந்து எந்த பிரான்ச்ல ஓடி இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்முடைய என்விரான்மெண்ட் லெவல்லயே அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இது எந்த ஈவெண்ட்டுக்காக ட்ரிகர் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்க முடியும். இது எந்த ஆக்டர் இல்லது எந்த ஓனர்னால ட்ரிகர் ஆச்சுங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க முடியும். இப்போ இந்த வேல்யூஸை என்னால் என்ன செய்ய முடியும்னா நம்முடைய ஒர்க் ஃப்ளோல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த கான்டெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிறத எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ஒரு என்வாயர்மெண்ட்ல இல்லாத அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம எப்படி புல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஓவராலா பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ ஓவராலா இல்லாததை எப்படி பார்க்கறது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கோடை நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். அன்கமெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட்ஸ் இன் GitHub. ஸோ GitHub உடைய கான்டெக்ட்டை நான் என்வாயர்மெண்ட்ல இருந்தே எடுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் இங்க வந்து நம்ம ஜாப் கான்டெக்ஸ்ட். ஓகேங்களா? இங்க வந்து ஜாப் கான்டெக்ஸ்ட். இந்த மாதிரி நம்ம நிறைய கான்டெக்ட்ஸ் இங்க நம்ம போட முடியும். ஆனா இங்க ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே வந்து நமக்கு ஜேசான் ஃபைல அவைலபிளா இருக்கும். அப்படின்னு இந்த ஜேசான் ஃபைல இருக்கிறத எப்படி பார்க்கறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம்னா டபுள் கோட்ஸ் இந்த டபுள் பிராக்கெட் போட்டாச்சு. இதுல வந்து toJSON அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி GitHub கான்டெக்ட்ல இருக்கிறத புல் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த டபுள் பிராக்கெட் போட்டுட்டு toJSON இதுல வந்து ஜாப்ஸ் உடைய டீட்டெயிலை எனக்கு கொடு அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்றோம். ஓகேங்களா? ஜாப். அடுத்தது வேற என்ன கான்டெக்ட் வேணும்? நம்ம அங்க நிறைய கான்டெக்ட் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல ஒரு சில கான்டெக்ட்ஸை நம்ம இங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஜாப்ஸ் பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? நம்ம இங்க போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறைய கான்டெக்ட் காட்சி. இங்க வந்து ஜாப்ஸ், ஸ்டெப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய கான்டெக்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஜாப்ஸ். ஸோ நம்ம இந்த கான்டெக்ட்ஸை கூட நம்ம இங்க காப்பி பண்ணலாம். ஜாப், இது வந்து ஜாப்ஸ். ஸோ ஜாப்ஸ் கான்டெக்ட். அடுத்து வந்து ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கான்டெக்ட். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி கான்டெக்ட், அந்த மேட்ரிக்ஸ் கான்டெக்ட், சீக்ரெட் கான்டெக்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, நம்ம இங்க வந்து என்ன பண்ணலாம்னா சீக்ரெட்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ சீக்ரெட் கான்டெக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ என்ன பண்ணலாம்னா EAC05. இப்போ நம்ம இதை கமிட்டட் புஷ் கொடுத்துட்டு இந்த கான்டெக்ட்ல வந்திருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இங்க வந்து ஏதோ எரர் அடிச்சிருக்கு. என்ன எரர் அடிச்சிருக்கு? ஸோ இன்வாலிட் ஒர்க் ஃப்ளோ கான்டெக்ட். ஓகே, ஸோ அன்ரெகனைஸ்ட் நேம். இந்த toJSON ஜாப்ஸ்ங்கிறது அது பிக் பண்ணல. இந்த ஜாப்ஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, நம்ம இந்த ஜாப்ஸ் ஆப்ஜெக்டை கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ ஜாப்ஸ் டாட் இங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு இல்லைங்களா? ஜாப்ஸ் டாட் ஜாப் ஐடி டாட் அவுட்புட்ஸ் இருக்கு. ஓகே, இது வந்து இட்ஸ் அவைலபிள் ஒன்லி இன் த ரீயூசபிள் ஒர்க் ஃப்ளோஸ். ஸோ நம்ம இந்த இதை மட்டும் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ EAC06 கமிட் அண்ட் புஷ். ஸோ EAC06 இப்போ ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இதுல வந்து நம்ம ஓபன் பண்ணி இதோடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ கான்டெக்ட்ஸ் இன் GitHub ஃபெயில் ஆயிடுச்சு. லுக்கிங் ஃபார் மேட்சிங். எங்கேயோ மிஸ்டேக். ஓகே, இந்த இடத்துல இந்த கோட்ஸ் போடாம விட்டாச்சு. ஸோ கோட்ஸ் போட்டாச்சு. கோட்ஸ் போட்டுட்டு திருப்பி ஒரு செக்இன் பண்ணலாம். EAC07 கமிட் அண்ட் புஷ். எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் கான்டெக்ட்ஸ்ல போயிட்டு EAC07. ஓகே, இந்த ஜாப் ரன் ஆயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்டெக்ட்ஸ் இன் GitHub. ஸோ GitHub உடைய ஓவரால் கான்டெக்ட்ஸ்ல பாத்தீங்களா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. இதோடைய இந்த ஜாப் நேம் என்ன, இதுக்கு எந்த கமிட் ஐடினால ட்ரிகர் ஆச்சு, இது எந்த ரெபாசிட்டரி, இந்த ரெபாசிட்டரி ஓனர் யாரு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்மளால என்ன செய்ய முடியுங்க, நம்முடைய ஒர்க் ஃப்ளோல யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இங்க வந்து ஜாபுக்குள்ள வந்தோம்னா இந்த ஜாபுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஸ்டெப்ஸ்ல வந்து என்ன ஸ்டேட்டஸ், சீக்ரெட்ஸ்ல என்ன இருக்கு, GitHub டோக்கன் பாஸ்வேர்ட் நம்ம முன்னாடி கொடுத்துருந்தோம்,
அதை வந்து அது டிஸ்ப்ளே பண்ணுது. இந்த மாதிரி இந்த கான்டெக்ட்ஸை நம்மளால ஃபெச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து ஆன் புஷ் கூட சேர்த்து நம்ம இன்னும் சில காம்பினேஷன்ஸை நம்ம போடலாம். ஸோ புஷ், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இங்க இஷ்யூஸுக்கும் நம்ம இந்த காம்பினேஷனை போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்ப ரன் ஆகணும் அப்படிங்கறத நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். நமக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிரஷனை ஆட் பண்ண போறேன். இந்த கான்டெக்ட்ஸ் இன் கிட்டப்ங்கிறது எப்ப ரன் ஆகணும் அப்படின்னா, கிட்டப் டாட் இங்க ஈவன் நேம் வந்து புஷ் அப்படின்னா மட்டும்தான் ரன் ஆகணும், இல்லாட்டி ரன் ஆகக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்னா, இந்த கான்டெக்ட்ஸ்க்கு நான் இங்க போட்டு விட்டுறேன். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புஷ்னா தான் ரன் ஆகணும், இல்லாட்டி ரன் ஆகக்கூடாது. அப்படின்னா ஒருவேளை நான் ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா, வெறுமனே இது ரெண்டு மட்டும்தான் ரன் ஆகணும், மற்ற எல்லா ஜாப்ஸும் மற்ற எல்லா ஸ்டெப்ஸும் ஸ்கிப் ஆகணும். இது ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 08 போட்டேன். இப்போ நான் கமிட் அண்ட் புஷ் கொடுக்குறேன். ஸோ கமிட் அண்ட் புஷ் கொடுக்கும்போது இந்த ஸ்டெப்ல எல்லாமே ரன் ஆகும். ஏன்னா வந்து நமக்கு இது வந்து புஷ் ஈவெண்ட் இல்லைங்களா. இப்போ வந்து நான் திரும்ப இங்க போயிட்டேன். ஸோ இங்க போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு எல்லா ஜாபுமே பக்காவா ஒர்க் ஆயிருக்கிறதா பாக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இஷ்யூஸ் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு நியூ இஷ்யூ ஒன்று கிரியேட் பண்றேன். ஓப்பனிங் நியூ இஷ்யூ டு ட்ரிகர் த பைப்லைன். ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை இப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆக்ஷன்ஸ்க்கு வரேன். பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எ நியூ இஷ்யூ டு ட்ரிகர் த பைப்லைன், இது வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ இது ட்ரிகர் ஆகி இந்த ஜாப் வந்து ஓடும்போது என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். இஎன்வி வேல்யூஸ் வரைக்கும் அது ஒர்க் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதை மற்றது எல்லாமே ஸ்கிப் ஆயிருக்கிறத பார்க்குறோம். ஏன் ஸ்கிப் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கோம், ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த எக்ஸ்பிரஷன்ல கிட்டப் டாட் ஈவன் நேம் புஷ்னா மட்டும்தான் ஒர்க் ஆகணும், இல்லாட்டி ஒர்க் ஆக கூடாது அப்படின்னு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த எல்லா லைன்ஸையும் தூக்கி விட்டுட்டு இப்போ இந்த இஃப் இந்த கண்டிஷன்ஸை வெறுமனே ஸ்டெப் லெவல் மட்டும் இல்ல, நம்மளால வந்து ஜாப் லெவல்லையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம அந்த பிரிண்ட் ஜாப் இருக்கு இல்லையா, இந்த ஜாபுக்கே நம்ம சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்னா, இஃப் என்ன சொல்றோம்னா, கிட்டப் டாட் ஈவன் நேம் ஈக்குவல் டு புஷ்னா மட்டும்தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும், இந்த ஜாபே எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன பண்றேன்னா, ரன் ஜாப் ஆன் புஷ். ஓகேங்களா. ரன் ஜாப் ஆன் புஷ். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல இன்னொரு ஜாப் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஜாப் ஆன் இஷ்யூஸ். ஓகேவா. ரன் ஜாப் ஆன் இஷ்யூஸ். இங்க வந்து இஷ்யூஸ்னா இதோடு அப்படின்னு சொல்லி சொல்றேன். நம்ம இதெல்லாம் தூக்கி விட்டுறலாம், இதெல்லாம் தேவையில்லை. இந்த இடத்துல வந்து ரன்னிங் ஆன் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணிட்டோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து புஷ் ஈவெண்ட்ல மட்டும்தான் ரன் ஆகும், இந்த செகண்ட் ஜாப் வந்து இஷ்யூஸ் ஈவெண்ட்ல மட்டும்தான் ரன் ஆகும். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். EAC09 இப்போ நம்ம கமிட் அண்ட் புஷ் கொடுத்துடலாம். இப்போ கமிட் அண்ட் புஷ் கொடுத்துட்டு நான் இங்கே எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் கான்டெக்ட்ஸ்க்கு வரேன். இப்போ வந்து EAC09 ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரன் ஜாப் ஆன் புஷ் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு, ரன் ஜாப் ஆன் இஷ்யூஸ் வந்து ட்ரிகர் ஆகல. அது ஆட்டோமேட்டிக்கா திஸ் ஜாப் வாஸ் ஸ்கிப்டுன்னு சொல்லுது. ஏன்னா அதுக்கான கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகல. இதே இது வந்து நான் இஷ்யூஸ்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அது ட்ரிகர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வந்து என்ன பண்றேன்னா, இந்த இஷ்யூவை க்ளோஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ க்ளோஸ் பண்ணோடனே இந்த இஷ்யூ ஆக்ஷன்ஸுக்கு ஏற்றபடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ ரன் ஜாப் ஆன் புஷ்ங்கிறது ஸ்கிப் ஆயிடுச்சு, ஆனால் ரன் ஜாப் ஆன் இஷ்யூஸ் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்னா, இந்த எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு நம்மளால இங்க நம்முடைய ஒர்க் ஃப்ளோல நிறைய மேனிப்புலேஷன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஃபில்டர்ஸ், இந்த கண்டிஷன்ஸ், இஃப் கண்டிஷன், இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை வச்சு ஒரு ஸ்டெப் ஓடணுமா,
ஒரு ஜாப் ஓடணுமா அப்படிங்கிறதெல்லாம் டிட்டர்மைன் பண்ண முடியும். இந்த கான்டெக்ஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் நம்முடைய ஒர்க் ஃப்ளோல ஏற்கனவே அவைலபிளா இருக்கு. என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸா அது அவைலபிளா இருக்கும், இல்லாட்டி கான்டெக்ஸ்ட் வேரியபிள்ஸா அவைலபிளா இருக்கும். இந்த கான்டெக்ஸ்ட் வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எந்த ஈவெண்ட்டுக்கு இதை ட்ரிகர் பண்ணலாம், எந்த ஆக்டரு, எந்த ஓனரு, எந்த கமிட் ஐடி, எந்த பிரான்ச், இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருக்கு. இதை வச்சு நம்முடைய ஒர்க் ஃப்ளோ வந்து எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை நமக்கு இந்த கான்டெக்ட் லெவல்ல இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னா 2JSON போட்டு நம்ம அந்த கான்டெக்ட் நேம் கொடுக்கும்போது அது கிடைக்கும். என்விரான்மெண்ட்ல இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் $GitHub_ அப்படின்னு போட்டு கான்டெக்ட் GitHub_ கான்டெக்ட் போட்டோம்னா அது என்விரான்மெண்ட்ல செட் ஆகிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் கான்டெக்ட்ங்கிறது இதுதான். அடுத்து நம்முடைய ஒர்க் ஃப்ளோல எப்படி நம்ம வந்து டீபக் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்முடைய ஒர்க் ஃப்ளோக்கு போயிடலாம். ஸோ நம்முடைய ஒர்க் ஃப்ளோல நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோவை ஒரு காப்பி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம 09 டீபக் கமாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ டீபக் கமாண்ட்ஸ், ஸோ 09 நம்ம டீபக் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம பிரிண்ட் ஜாபுக்கு பதில் நம்ம டீபக் ஜாப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். டீபக் ஜாப். ஓகே, இப்போ இந்த டீபக் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டீபக் கமாண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோல அவுட்புட் வருது இல்லைங்களா? இந்த அவுட்புட் வந்து எப்படி வரணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்றதுக்கு நம்ம இந்த டீபக் கமாண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன் இல்லைங்களா? இதை வந்து நான் ஜஸ்ட் நார்மல் டெக்ஸ்ட் அப்படின்னு மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எக்கோ நார்மல் டெக்ஸ்ட். இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே வந்து நார்மல் டெக்ஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்லேயே வந்து நம்ம நிறைய வேரியேஷன்ஸை காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு எரர் டெக்ஸ்ட் வரணும்னு வச்சுக்கோங்களேன். எரர் டெக்ஸ்ட் அப்போ நான் இங்கே என்ன பண்ணலான்னா எக்கோல கோலன் எரர் $: அப்படின்னு போட்டுட்டு ஸ்பேஸ் விடக்கூடாது. இங்கே ஸ்பேஸ் எல்லாமே எரர், இல்லாட்டி வந்து இங்கே சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஸோ ஏதோ ஒரு எரர், ஹென்ஸ் எரரிங். ஓகேங்களா? இப்படி நம்ம ஒரு எரர் டெக்ஸ்ட் வரத்துக்கு நம்ம இப்படி கொடுக்க முடியும். இந்த எரர் டெக்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சில அடிஷ்னல் டீடைல்ஸையும் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எரரு இதுக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து மை ஃபர்ஸ்ட் எரர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலா எந்த ஃபைல் ஈக்குவல் டு app.js, லைன் ஈக்குவல் டு 2, இதுக்கப்புறம் எண்ட் லைன், எந்த லைன் வரைக்கும் இது எரர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இதில் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம கொடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி எரர் டெக்ஸ்ட் கொடுக்க முடியும். எரர் டெக்ஸ்ட் இன் டீடைல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீபக் டெக்ஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ டீபக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்ம இதே ஃபார்மேட் தான் கோலன் டீபக் போட்டுட்டு this is a debug மெசேஜ் அப்படின்னு நம்ம இங்கே கொடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், அல்லது ஒரு இன்ஃபோ மெசேஜ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து கோலன் நோட்டீஸ் this is a info message. அதே மாதிரி ஒருவேளை நம்ம வந்து வார்னிங் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வார்னிங் மெசேஜ் கொடுக்கலாம். வார்னிங் டெக்ஸ்ட் இங்கே வந்து வார்னிங் அப்படின்னு போட்டுட்டு this is a warning message அப்படின்னு நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒருவேளை நம்ம வந்து சில டெக்ஸ்ட்டை வந்து நம்ம குரூப் பண்ணி காட்டணும் அப்படின்னா நம்மளால இங்கே குரூப் பண்ணியும் காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குரூப்பிங் டெக்ஸ்ட். ஓகே, இந்த வந்து குரூப்பிங் டெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் பார்த்தலாம். இந்த நார்மல் டெக்ஸ்ட், எரர் டெக்ஸ்ட், டீபக்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இங்கே வந்து டீபக் commands 01 இதை வந்து நம்ம commit and push கொடுக்கலாம். ஸோ நம்முடைய ஒர்க் ஃப்ளோக்கு போயிட்டு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் கான்டெக்ஸ்ட்ங்கிற இந்த ஒர்க் ஃப்ளோவை நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம டிசேபிள் பண்ணி விட்டுடலாம். இல்லாட்டி அது அன்னெசரியா ஓடிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம 09 டீபக் கமாண்ட்ஸ் இது வந்து ஓடுது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும்போது
இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோமோ, நம்ம வந்து நோட்டீஸ் கொடுத்தோம், எரர் கொடுத்தோம், வார்னிங் இதெல்லாம் கொடுத்தோம் இல்லைங்களா? இது எல்லாமே வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகுறத நம்ம கவனிக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் டெக்ஸ்ட் வந்திருக்கு. எரர் டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எரர் அப்படின்னு போட்டுட்டு சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஹென்ஸ் எரரிங் வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு அடிஷனல் டீடைல்ஸ் அதோட இங்க இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறத பாக்குறோம். அடுத்து டீபக் இன்ஃபர்மேஷன் இங்க வந்திருக்கு. டீபக் ஓகே கோலன் டீபக் இது ஓகே. அடுத்து வந்து நோட்டீஸ் இன்ஃபர்மேஷன் இங்க வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வார்னிங் டெக்ஸ்ட் இங்க வந்திருக்கு. ஸோ இந்த டீபக் வந்து இங்க வரல, ஏங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா இங்க வந்து GitHub debug commands அப்படின்னு தேடணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து GitHub debug commands எல்லாம் நமக்கு இங்க வரும். இங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து செட்டிங் டீபக் மெசேஜ். ஸோ டீபக் மெசேஜுக்கு வந்து கோலன் டீபக் இந்த ஃபார்மேட்ல நம்ம கொடுக்கணும். நோட்டீஸா இருந்தா இந்த மாதிரி நம்ம நோட்டீஸ் மெசேஜ் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி வேற என்னென்னலாம் இருக்கு பாத்தீங்கன்னா வார்னிங் மெசேஜ் இங்கே இப்போ கோலன் வார்னிங். இந்த மாதிரி கோலன் எரர். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நமக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வருது. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல கோலன் டீபக் வெறுமனே கொடுத்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து குரூப்பிங் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம அன்கமெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து குரூப்பிங் டெக்ஸ்ட்னு போட்டோம் இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணலாம்னா இங்க வந்துட்டு சின்டாக்ஸை போட்டுடலாம். ஸோ குரூப்பிங் இதுல வந்து எக்கோ நம்ம இதுக்கு வந்து மை குரூப் ஆஃப் லாக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து எக்கோ என் குரூப். இப்போ நான் இதுக்கு நடுவுல என்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தாலும் அது எல்லாமே வந்து குரூப் ஆயிரும். என்ன பண்றேன்னா this is line 1. இப்போ என்ன பண்ணு this is line 2, this is line 3, this is line 4 இப்படி நம்ம கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இது நம்ம இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா குரூப் ஆகி வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணலாம்னா குரூப்பிங் லாக்ஸ். இப்போ இதை வந்து நம்ம கமிட் அண்ட் புஷ் பண்ணிடலாம். கமிட் அண்ட் புஷ் பண்ணிட்டு இது வந்து எப்படி இந்த லாக்ஸ் வந்து குரூப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாப் ஸ்டார்ட் ஆகட்டும். இப்போ ஸ்டார்ட் ஆகணும்னா இங்கே வந்து குரூப்பிங் டெக்ஸ்ட்ல வந்து எரர் அடிச்சிருக்கு. ஸோ வந்து இங்கே நோ லுக்கிங் ஃபார் மேட்சிங் டபுள் கோட்ஸ். இங்கே டபுள் கோட்ஸ் நம்ம இங்கே ஓகே சார் இங்கே வந்து நான் 2 டபுள் கோட்ஸ் போட்டுட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து நமக்கு வந்து இப்படி குரூப் ஆகி வரும். மை குரூப் ஆஃப் லாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீபக் மெசேஜும் இப்போ ஒர்க் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா திஸ் இஸ் அ டீபக் மெசேஜ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட்டை வந்து நம்ம குரூப் பண்ணிக்கிறதுக்கு இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து இன்ஃபர்மேஷனை வந்து மாஸ்க் பண்ணிக்கவும் முடியும். சீக்ரெட் ஸ்ட்ரிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை மாஸ்க் பண்ணிக்கவும் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன்னா சீக்ரெட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். சீக்ரெட் டெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா add hyphen mask அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல எந்த வேல்யூவை மாஸ்க் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 அப்படின்னு வந்துச்சுன்னா இதை வந்து நீ வந்து மாஸ்க் பண்ணிரு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன். சீக்ரெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல வந்து மை பாஸ்வேர்டு இஸ் அப்படின்ட்டு இந்த பாஸ்வேர்டு 1 2 3 4 5 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லைன்ல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பாஸ்வேர்டு 1 2 3 4 5 வந்துச்சுன்னா அதுக்கு மாஸ்க் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து அந்த 1 2 3 4 5 ஆக்சுவல் பாஸ்வேர்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மாஸ்கிங் போட்டுட்டு இப்போ கமிட் அண்ட் புஷ் நான் கொடுத்துட்டேன். இப்போ கமிட் அண்ட் புஷ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஜாப் ட்ரிகர் ஆகுது. இந்த ஜாப்ல வந்து எப்படி வந்திருக்கு இந்த குரூப்பிங்கும் மற்ற சீக்ரெட்டும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த குரூப்பிங் டெக்ஸ்ட்ல இப்போ எரர் இல்லை. இதுல நான் இந்த குரூப்பிங்ல கிளிக் பண்ணி பார்த்தேன்னா திஸ் இஸ் மை லைன் 1 லைன் 2 லைன் 3 லைன் 4 வந்திருக்கு. அதே மாதிரி இங்க சீக்ரெட் டெக்ஸ்ட்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த வேல்யூவை மாஸ்க் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து கோயிங் ஃபார்வர்ட் இந்த பேட்டர்ன் பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 இது எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இது ஆட்டோமேட்டிக்கா மாஸ்க் ஆயிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாப்ஸ்ல வந்து நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டீபக் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஜாபுக்கு உள்ள போய் பார்த்தப்ப இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான்
பார்த்தேன். இதுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா அனோட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஆட் ஆயிட்டு, இந்த அனோட்டேஷனுங்கிற செக்ஷன்ல நம்ம போட்ட அந்த எரர்ஸ், வார்னிங், நோட்டீஸ் எல்லாம் வந்திருக்கிறத பார்க்குறீங்க. இங்க பார்த்தீங்கன்னா டீபக் ஜாப், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம எரர்ஸ்ல போட்டோம். சம்திங் இஸ் மிஸ்ஸிங், ஹென்ஸ் எரரிங், திஸ் இஸ் அ வார்னிங் மெசேஜ், திஸ் இஸ் அ இன்ஃபோ மெசேஜ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஜாபுக்குள்ளார போய் பார்த்தோம்னா நம்ம அந்த லாக்ஸ் நமக்கு தெரியுது. இந்த ஜாபுக்கு வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா அனோட்டேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த செக்ஷன்ல நம்மளால இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும், கீ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கீ இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை, இல்லது இந்த அவுட்புட்டை நம்ம ஃபார்மட் பண்ணி வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ இதுல நம்ம கவனிக்கிற மற்ற சில விஷயங்களும் நம்ம வந்து டீபகிங்ல இருக்கு. இப்போ நம்ம டீபகிங் கமாண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ ஒர்க் ஃப்ளோவை டீபக் பண்றதெல்லாம் எப்படி? இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீரன் ஆல் ஜாப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை நான் வந்து சூஸ் பண்ணும்போது எல்லா ஜாப்ஸும் என்னால திருப்பி ரன் பண்ண முடியும். என்னுடைய கேஸ்ல ஒரே ஜாப் இருக்கு, அதனால அந்த ஜாபை என்னால திருப்பி ரன் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ரீரன் ஜாப்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த ஸ்பெசிபிக் ஜாப் வந்து திரும்பவும் ரன் ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒர்க் ஃப்ளோவை எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த மேட்ரிக்ஸ் ஒர்க் ஃப்ளோவை நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த மாதிரி 11 ஜாப் இருந்துச்சு. இப்போ இந்த ஜாப்ஸ்ல வந்து ஏற்கனவே கம்ப்ளீட் ஆன ஒரு ஜாப் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஜாப்ஸ்ல வந்து ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ஜாப்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆயிருக்கு, சில ஜாப்ஸ் எல்லாம் ரன் ஆயிருக்கு. இப்போ என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீரன் ஃபெயில்டு ஜாப்ஸ் அப்படின்னு என்னால கொடுக்க முடியும். இப்போ சில ஜாப்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கு இல்லைங்களா, அந்த ஜாபை மட்டுமே ரன் பண்ணணும் அப்படின்னா ரீரன் ஃபெயில் ஜாப்ஸ். எல்லா ஜாப்ஸையுமே ரன் பண்ணணும்னா ரீரன் ஆல் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இதை நான் வந்து ரீரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க எனேபிள் டீபக் லாகிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. இதை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டீபக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வரும். நீங்க ஒருவேளை அஷ்யூர் டெவாப்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஒர்க் ஃப்ளோவை ரன் பண்ணும்போது எனேபிள் சிஸ்டம் டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். அது பார்த்தீங்கன்னா ஒருவேளை பர்பிள் கலர்ல வரும், எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு ட்ரிவியல் இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு கேப்சர் பண்ணணும்னா இந்த எனேபிள் டீபக் லாகிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா காட்டுறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, மை ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ, இந்த மேட்ரிக்ஸ் ஒர்க் ஃப்ளோ வந்து நான் திருப்பவும் டிசேபிள் ஸ்டேட்ல வச்சிடுறேன். இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ போட்டு நம்ம ஓப்பன் பண்ணி அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ எனேபிள் பண்ணிட்டு இந்த ஜாபுக்குள்ள வந்துட்டேன். இப்போ வந்து நான் ரீரன் ஆல் ஜாப்ஸ், ஏன்னா இதுல எதுவும் ஃபெயிலியர் இல்லை. ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரீரன் ஃபெயில் ஜாப்ஸ்னு வந்திருக்கும். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ளோல எப்படி அந்த கண்டென்ட் இருக்கு, அந்த லாக்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். இந்த லாக் இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த லாக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு டீபக் லாக்ஸ் வந்து வந்திருக்கு, இன்ஃபர்மேஷன் லாக்ஸ்லாம் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கீ இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இது டிஸ்பிளே ஆயிருக்கு. ஆனால் எனக்கு லைன் பை லைன் ஒவ்வொரு டீபக்கான இன்ஃபர்மேஷன், என்னுடைய ட்ரபிள் ஷூட்டிங்கான இன்ஃபர்மேஷனும் வேணும் அப்படின்னா இந்த எனேபிள் டீபக்கிங் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ரீரன் ஜாப்ஸ் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுல எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் வரதை நம்மளால கவனிக்க முடியும். இந்த ஜாப் வந்து பிக் ஆகட்டும். பிக் ஆகும்போது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க பார்ப்பீங்க. இங்க பார்த்தீங்கன்னா இங்க பர்பிள் கலர்ல நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் லைக் இந்த இதோடைய பிரைமரி ரெபாசிட்டரி என்ன, எந்த பைப்லைன் டைரக்டரி, எந்த ஒர்க் ஸ்பேஸ், ஓகேங்களா, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம இதுல பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய ஸ்டேட்டஸ் என்ன, எவாலுவேட்டிங் சக்சஸ் அப்படின்னு சொல்லி இது ரிட்டர்ன் ஆயிருக்கு. இப்போ ஜாப் கம்ப்ளீட் ஆகும்போது என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அப்லோட் ஆயிருக்கு, இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ இந்த எனேபிள் டீபக் லாகிங்கிற ஆப்ஷன் ஒருவேளை நம்முடைய ஜாப் ஃபெயில் ஆயிருக்கு, நம்ம அதை ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னா நம்ம தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இன்னொரு கீ ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல attempt 1 attempt 2 அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வருது. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒர்க் ஃப்ளோவை பாயிண்ட் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ஒர்க் ஃப்ளோக்கே திரும்பவும் வாங்க. இந்த மேட்ரிக்ஸ் ஒர்க் ஃப்ளோவில் இப்போ எனேபிள் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மல்டிபிள் கோடு வந்து இங்கே மல்டிபிள் எக்ஸிகியூஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் கமிட் 01 நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன்.
கிளிக் பண்ணிட்டு இங்க ஒர்க் ஃப்ளோ ஃபைல் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மேட்ரிக்ஸ் ஃபைலை கொடுக்குது. இப்போ இதோடைய அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்களேன், இப்போ நான் மேட்ரிக்ஸ் 0201 கிளிக் பண்ணேன். 02 கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒர்க் ஃப்ளோ ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலா இருக்கிறது. அதாவது என்னன்னா அந்த பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோ எந்த செக்இனுக்காக ட்ரிகர் ஆச்சோ அந்த கோட் பேஸை தான் அது காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேட்ரிக்ஸ் 05 கிளிக் பண்ணிட்டு இதுடைய ஒர்க் ஃப்ளோ ஃபைலை காட்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஒர்க் ஃப்ளோ ஃபைலை காட்டு. அதனால இந்த ரீரன் ஜாப்ஸ்ங்கிறப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எந்த ஒர்க் ஃப்ளோவை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெறுமனே இந்த மேட்ரிக்ஸ் ஒர்க் ஃப்ளோல இதை கிளிக் பண்ணிட்டு லேட்டஸ்ட் கோடுக்கான ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் இல்லது லேட்டஸ்ட் செக்இன்கான அந்த ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைச்சேன்னா அது ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஒவ்வொரு ஒர்க் ஃப்ளோவும் எதை மெயின்டைன் பண்ணிக்கும் அப்படின்னா இந்த ஒர்க் ஃப்ளோ ரன் ஆகிறதுக்கு காரணமா இருந்த ஒர்க் ஃப்ளோ ஃபைல் என்னங்கிறத கேப்சர் பண்ணி அதோட லிங்க் இருக்கும். இப்போ நான் செகண்ட் ஒர்க் ஃப்ளோவை ட்ரிகர் பண்ணேன்னா இந்த செகண்ட் ஒர்க் ஃப்ளோக்கான ஒர்க் ஃப்ளோ ஃபைல் என்னவோ அதோட லிங்க் ஆயிரும். அதே மாதிரி தேர்ட் டைம் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த தேர்ட் அட்டெம்ப்டுக்கான ஒர்க் ஃப்ளோ ஃபைல் எதுவோ அதோட லிங்க் ஆயிரும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒர்க் ஃப்ளோவை ரீரன் பண்ணணுங்கிறது நம்ம கரெக்டா பார்த்து ரன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெலீட் ஆல் லாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து எனக்கு தேவையில்லை, இந்த எக்ஸிகியூஷன் எனக்கு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ் 01 இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த ரன்னை மட்டுமே டெலீட் பண்றதுக்கு எஸ் டெலீட் திஸ் ஒர்க் ரன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 01 ஒர்க் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ளோவை பின் பண்ணி வைக்க முடியும், இல்லாட்டி இந்த ஒர்க் ஃப்ளோவை டிசேபிள் பண்ணணும்னா நம்மளால டிசேபிள் பண்ண முடியும். இந்த இடத்துல இந்த ஒர்க் ஃப்ளோவை ஃபில்டர் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனது என்னென்ன, கம்ப்ளீட்டட் ஜாப்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்க முடியும். வெயிட்டிங்ல ஏதாவது இருந்தால் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி வெயிட்டிங்ல எதுவும் இல்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் எந்தெந்த வகையில் query பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம query பண்ணி பார்க்கறதுக்கு இந்த ஃபில்டர்ஸை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒர்க் ஃப்ளோ பற்றிய நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் அல்லது அந்த லாக்ஸ் எல்லாத்தையும் நம்மளால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ எந்த ஒர்க் ஃப்ளோ வேணுமோ அந்த ஒர்க் ஃப்ளோவை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு அதோடைய அந்த ரன்ஸ்ல போயிட்டு நம்மளால என்ன பண்ண முடியுங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்குள்ள போயிட்டு இந்த ஜாபுடைய சைட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஷோ டைம் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய ஜாபு ஓடுனதனுடைய டைம் ஸ்டாம்ப் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போதைக்கு டைம் ஸ்டாம்ப் தேவையில்லை, தூக்கியாச்சு. அப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா ஃபுல் ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். அதே மாதிரி வியூ ரா லாக்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணனா இது வந்து நமக்கு அந்த லாக் ஃபைலை ஒரு செப்பரேட் விண்டோல காட்டும். ஒருவேளை எனக்கு இந்த கம்ப்ளீட் லாகுடைய ஆர்கைவ் வேணும் அப்படின்னா நான் வந்து டவுன்லோட் லாக் ஆர்கைவ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆர்கைவ்ல வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனேபிள் டீபக் நான் போட்டு ரன் பண்ணதனுடைய லாகை நான் எடுக்கிறனால இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரன்னர் டயக்னாஸ்டிக் லாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் வருது. ஒருவேளை நம்ம அதை எனேபிள் டீபக்கிங் போடல அப்படின்னா நமக்கு இந்த இதெல்லாம் வராது. வெறுமனே நமக்கு பேசிக்கான அந்த ரா லாக் இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்னன்னா இந்த டீபக்கிங் வந்து கமாண்ட் வந்து நான் எப்போதுமே எனேபிளாவே வச்சிருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு வழி யோசிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. இப்போ அது இந்த மாதிரி நமக்கு எப்போதுமே நம்முடைய ரன்ல வந்து இந்த டீபக் இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணோம்னா இங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்முடைய சீக்ரெட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்ல நம்முடைய பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாமே அது வந்து எப்போதுமே டீபக் மோட்ல தான் ஓடணும் அப்படிங்கிறத நம்ம இங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்ஸ் இந்த ரெபாசிட்டரி வேரியபிள்ஸில் நம்ம புதுசாக ஒரு வேரியபிள் ஆட் பண்ணலாம். என்னென்னா ஆக்ஷன்ஸ் ஸ்டெப் டீபக் அப்படிங்கிற அந்த கீவேர்டை போட்டுட்டு அதை நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து எனக்கு டீபக் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த ரன்னருடைய டீபக் இன்ஃபர்மேஷனும் வேணும் அப்படின்னா
ஆக்ஷன்ஸ் ரன்னர் டீபக். அதுக்கு நான் என்ன பண்ண முடியுங்க, நான் ட்ரூன்னு செட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த மாதிரி வேல்யூஸை நான் வந்து ரெபாசிட்டரி லெவல்ல நான் வந்து செட் பண்ணிட்டனால நான் இப்போ எந்த ஜாபை ட்ரிகர் பண்ணாலும் சரி, அந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாவே இது டீபக் ஸ்டெப்ஸுக்கான டீபக்கும் ரன்னர்ஸ்க்கான டீபக்கும் அது ட்ரிகர் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோவே நம்ம வந்து மீண்டும் ஒரு தடவை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச் செட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்ம இதை வந்து ட்ரிகர் பண்ணலாம். இப்போ வந்து நான் இங்கே வந்து சும்மா ஒரு அடிஷன் மட்டும் பண்ணிட்டு இதில் வந்து டெஸ்டிங் டீபக் கமாண்ட்ஸ் ஆஸ் ரெப்போ வேரியபிள். ஓகேங்களா. இப்போ நான் கமிட் அண்ட் புஷ் கொடுத்துட்டேன். இப்போ கமிட் அண்ட் புஷ் கொடுத்தோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாம் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது பிக் ஆகும்போது பை டிஃபால்ட்டா அது என்ன பண்ணோம்னா நம்ம ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் டீபக் ட்ரூ கொடுத்துருக்கோம். ஆக்ஷன்ஸ் ரன்னர் வந்து அதுவும் டீபக் மோட்ல கொடுத்துருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டெப்ஸ் இந்த ரன்னர்ஸ் எல்லாமே டீபக் மோட்ல ஒர்க் பண்றத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருவேளை டிஃபால்ட்டா தேவைன்னா இந்த ரெண்டு பாராமீட்டரையும் நம்ம செட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த கீவேர்ட்ஸை வந்து நான் இப்போ என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுங்கிறனால பர்சனல் அக்கௌண்ட் லெவல்ல வச்சிருக்கேன். ஒருவேளை நம்ம கிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம இதை வந்து ஆர்கனைசேஷன் லெவல்ல செட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து GH Devstein இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள போனோன்னா இங்க வந்து செட்டிங்ஸ்ல நான் வந்து என்ன பண்ணணுங்க, இந்த ஆர்கனைசேஷன் லெவல் வேரியபிள்ஸை நம்ம செட் பண்ணணும். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் லெவல்ல செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கீழே இருக்கிற அசோசியேட் ஆயிருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்குமே இந்த வேரியபிள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அசோசியேட் ஆயிரும். இதை ஓவர் ரைட் பண்ணோம்னா நம்மளால என்ன செய்ய முடியுங்க, நம்ம ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் நம்மளுடைய ஸ்டெப்ல ஆட் பண்ணி அதை நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒருவேளை எனக்கு இண்டிவிஜுவல் ரெபாசிட்டரி லெவல்ல போதும் அப்படின்னா இந்த ரெபாசிட்டரிக்குள்ள போயிட்டு அதில் நம்ம செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுங்க, இந்த சீக்ரெட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்ல இந்த பேராமீட்டர்ஸ் செட் பண்ணும்போது இட் அஃபெக்ட்ஸ் ஒன்லி த ஸ்பெசிஃபிக் ரெபாசிட்டரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டீபக்கிங்ல வேற என்ன இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா சில சமயத்துல நம்மளால நம்முடைய ஒர்க் ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆகாம அவாய்ட் பண்றதுக்கு சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கிட்டப்ல போயிட்டு ஸ்கிப் சிஐ அப்படின்னு தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கிப் சிஐ அப்படின்னு தேடினீங்கன்னா ஸ்கிப்பிங் ஒர்க் ஃப்ளோ ரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஸ்கிப் சிஐ, சிஐ ஸ்கிப், நோ சிஐ, ஸ்கிப் ஆக்ஷன்ஸ், ஆக்ஷன் ஸ்கிப்ஸ் இல்லைங்களா. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்முடைய கமிட் மெசேஜ்ல இந்த மாதிரி கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய ஒர்க் ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆகிறத நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்முடைய ஒர்க் ஃப்ளோல இங்க வந்து நம்ம புஷ் ஈவென்ட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இதுல நான் இன்னொரு சேஞ்ச் பண்றேன், 7 கொடுத்துட்டு இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஸ்கிப் சிஐ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸ்கிப் சிஐ அப்படின்னு கொடுத்துட்டு கமிட் பண்ணனா இப்போ ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா எதுவுமே ட்ரிகர் ஆகாது. ஏன் ட்ரிகர் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த கீவேர்டு, அந்த கீவேர்டை வந்து அது கண்டுபிடிச்சு இது வந்து ஸ்கிப் சிஐல வருது, அதனால எந்த ஒர்க் ஃப்ளோவும் ட்ரிகர் பண்ணாத அப்படின்னு சொல்லும். இதே இதை வந்து நான் இங்க வந்து வெறுமனே ஸ்கிப் சிஐ இல்லாம நார்மல் மெசேஜ் அதில் நான் கொடுத்து புஷ் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒர்க் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஃப்ளோஸ் வந்து ட்ரிகர் ஆகுது. ஸ்கிப் சிஐன்னு கொடுத்தேன்னா அது ட்ரிகர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒருவேளை ஸ்கிப் பண்ணணும் இந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூஷன் இந்த கமாண்டை நம்மளுடைய கமிட் மெசேஜில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது ஸ்கிப் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோவில் வந்து எப்படி சில ஃபில்டர்ஸை நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம கேன்சல் கொடுத்துடலாம். இதுவும் கேன்சல் கொடுத்துடலாம். இந்த தேவையில்லாத ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டிசேபிள் பண்ணி வச்சிடலாம். டிசேபிள் பண்ணியாச்சு தேவையில்லாத ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒர்க் ஃப்ளோவில் ஃபில்டரிங் அந்த இதை பற்றி நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த GitHub ஆக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். அதனால நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம போயிட்டு நம்ம வந்து அந்த யூஐல தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இங்கிருந்தே நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க முடியும். ஸோ அதையும் கூட நம்ம இதில் பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மை ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோவை எடுத்துக்கிறேன். அதோடைய காப்பி எடுத்துட்டு 10 போட்டுட்டு இங்கே வந்து ஒர்க் ஃப்ளோ ஃபில்டர்ஸ் ஓகேவா. இதை நம்ம இந்த இதையும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஒர்க் ஃப்ளோ
ஃபில்டர்ஸ். ஓகேவா, ஒர்க் ஃப்ளோ ஃபில்டர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல ஒரு ஸ்லீப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுத்துடலாம். ஸோ நமக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்லீப் ஃபார் ஸ்லீப் 60. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ வெறுமனே இந்த கோடை நான் கமிட் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்கா புஷ் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. இப்போ இந்த புஷ்ஷை வந்து நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, சில ஃபில்டர் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகு அப்படின்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் இக்னோர் அப்படின்னு 2 ஆப்ஷன் கட்டுது. இங்க வந்து பிரான்ச்சஸ் அப்படின்னு போட்டுட்டு இது வந்து எங்க ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா, என்னுடைய மெயின் பிரான்ச்ல கோடு செக்இன் நடந்தா மட்டும் ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு நான் இங்க வச்சிருக்கேன். ஓகேங்களா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோட் சேஞ்சஸ் வந்து மெயின் பிரான்ச்ல நடந்தா மட்டும்தான் இந்த இது ட்ரிகர் ஆகும். இப்ப என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம கோட செக்இன் பண்ணலாம். ஸோ ட்ரிகர் ஆன் மெயின் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப நான் சொல்லிட்டு கமிட் அண்ட் புஷ். இப்போ வந்து நம்ம அந்த யூஐல போய் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ட்ரிகர் ஆன் மெயின் இது வந்துருச்சு. இப்போ நான் இங்கே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த கிட்டப் ஆக்ஷன்ஸ்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து நம்மளால இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 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 ஒர்க் ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆனதை இங்க காட்டுது. ஸோ செட்டப் ஜாப் வந்து ஓடி இருக்கு, அதே மாதிரி எக்கோ ஸ்டேட்மெண்ட் ஓடி இருக்கு. இப்போ ஸ்லீப்ல இருக்கு. இப்போ நான் நேரா வந்து அதோடைய ஸ்டெப் லாக்ஸ் பார்க்கறதுக்கு நான் அதை கிளிக் பண்ணேன்னா அது டைரக்டாவே அந்த யூஐக்கு அது நேவிகேட் ஆயிரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் நான் ஒருவேளை செட் பண்ணி இருக்கிற அந்த சீக்ரெட்ஸ் இது எல்லாத்தையும் இங்க பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து வேரியபிள்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஆக்ஷன்ஸ் ரன்னர் டீபக் ஆக்ஷன் ஸ்டெப் டீபக்ல நம்ம போன ஸ்டெப்ல பண்ணோம் இல்லைங்களா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியும். இப்போ இதனுடைய லாக்ஸை வந்து இங்கேயே பார்க்கறதுக்கு கூட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒன்றும் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோடைய லாக் ஃபைல்ஸையும் நம்ம இங்கேயே வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ அது ஸ்லீப்ல இருக்கிறதுனால இன்னும் ஓடிட்டு இருக்கு. இப்போ 60 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து லாக் ஃபைல் பார்க்கறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வியூ ஜாப் லாக்ஸ்ன்னு வந்திருக்குங்களா, இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கேயே வந்து எனக்கு இந்த லாக் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீண்டும் நம்முடைய சினாரியோக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின்ல வந்து நம்ம இந்த கோடை வந்து செட் பண்ணோம். ஸோ 10 ஒர்க் ஃப்ளோ ஃபில்டர்ஸுங்கிற ஜாப் அது வந்து ஓடிடுச்சு. இப்போ இதை வந்து நான் இக்னோர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து பிரான்ச்சஸ் இக்னோருங்கிறத யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பிரான்ச்சஸ் இக்னோர் அப்படின்னு சொன்னா இப்ப மெயின்ல வந்து எந்த ஒரு செக்இன் நடந்தாலும் புஷ் நடந்தாலும் நீ ட்ரிகர் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து புஷ் இக்னோர் ஆன் மெயின். இப்ப நம்முடைய கோடை வந்து எங்க கமிட் பண்ண போறோம்னா நம்ம மெயின்ல தான் கமிட் பண்ண போறோம். அப்படின்னா இந்த ஜாப் நியாயப்படி ஓடக்கூடாது இல்லைங்களா. இந்த நம்ம புஷ் பண்ணிட்டு நம்ம இங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஏதாவது ஜாப் ட்ரிகர் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா எந்த ஜாபுமே ட்ரிகர் ஆகல. ஏன்னா நம்ம பிரான்ச்சஸ் இக்னோர் ஆன் மெயின்னு சொல்லிட்டோம். ஸோ மெயினுக்குள்ளார கோடு வந்துச்சு, ஆனா இந்த ஒர்க் ஃப்ளோ ஏன் ட்ரிகர் ஆகல அப்படின்னா நம்ம இங்க வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து பிரான்ச்சஸ் இக்னோர் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த பிரான்ச்சஸ் இக்னோருங்கிறது நான் வேற வழியில ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நாட் ஈக்குவல் டு மெயின் அப்படின்னு போட்டாலும் இந்த லைன் 5 and 6 ஒண்ணுதான், இந்த 7 and 8 ஒண்ணுதான். ஸோ இந்த பிரான்ச்சஸ் இக்னோர் அப்படிங்கிற வழியாகவும் ஹேண்டில் பண்ணலாம், இல்லாட்டி நாட் ஈக்குவல் டு மெயின் அந்த மாதிரியும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில சமயம் நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ஈவெண்ட்னால தான் ஒரு ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படின்னா அதையும் கூட ஸ்பெசிஃபை பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ இந்த இஷ்யூஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆனால் மட்டும்தான் ஒர்க் ஆகணும், இல்லாட்டி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சினாரியோஸ் இருக்குன்னா நம்ம அதிக ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல வேணும், அசைன்டு ஸ்டேட்டஸ், க்ளோஸ்டு, டெலீட்டட், இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டஸும் வருது. நான் வந்து வெறுமனே ஓப்பன் ஸ்டேட்டஸ்ல தான் வரணும் அப்படின்னா ஓப்பன்டுனா மட்டும்தான் இது ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஸ்பெசிஃபிக் ஒருவேளை வந்து இந்த இடத்துல வந்து பிரான்ச்சஸ் இப்படி கூட சொல்லலாம். இப்போ வந்து மெயின்ல இருந்தா ஒர்க் ஆகாது, ஆனா இதே இது வந்து ஃபீச்சர் ஸ்லாஷ் ஸ்டார் அப்படின்னா
இனி வந்து எக்ஸிக்யூட் ஆகு அப்படின்னு சொன்னேன்னா ஃபீச்சர் ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சுக்கு எப்பப்பெல்லாம் கமிட் நடக்குதோ அப்பெல்லாம் இந்த கோடு வந்து ட்ரிகர் ஆகும். அதனால இந்த மாதிரி நம்ம இந்த ஒர்க் ஃப்ளோ ஃபில்டர்ஸை வச்சு நம்ம நிறைய பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல அந்த இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதெல்லாம் இங்கே வந்து நம்ம ரொம்ப எஃபெக்டிவான விதத்தில் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ ஃபில்டர்ல வந்து ஒரு இஃப் கண்டிஷன், இஃப் என்ன கண்டிஷன் அப்படின்னா GitHub டாட் ரெஃப் இல்லைங்களா, ரெஃப்ங்கிறது வந்து ரெஃபரன்ஸ். அது வந்து என்னன்னா ரெஃப் ஸ்லாஷ் மெயின், ஹெட் ஸ்லாஷ் மெயின் நினைக்கிறேன். நம்ம அதை வேணா சர்ச் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து GitHub டாட் ரெஃப் மெயின், அதை எப்படி பாயிண்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம இது பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃப் ஸ்லாஷ் ஹெட் ஸ்லாஷ் மெயின் தான் கொடுத்துருக்கு. ரெஃப் ஸ்லாஷ் ஹெட் ஸ்லாஷ் மெயின். ஸோ இந்த கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருந்துச்சுன்னா இந்த ஒர்க் ஃப்ளோவை வந்து ட்ரிகர் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்ல முடியும். இப்படி சொன்னோம் அப்படின்னா இப்படி சொன்னோம்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த ஒர்க் ஃப்ளோவே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ வந்து இந்த மெயின்குள்ள செக்இன் நடக்குதோ அப்போ வந்து ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர் ஆகும். இங்கே ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர் ஃபில்டர்ஸ் ஆன் மெயின். இதை வந்து நான் என்ன பண்றேன்னா இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஒர்க் ஃப்ளோ ஃபில்டர்ஸ் ஆன் ஃபீச்சர். எனக்கு வந்து ஃபீச்சர் பிரான்ச் வரும்போது இது வந்து ஃபீச்சர்ல ஒர்க் ஆகணும். ஒர்க் ஃப்ளோ ஃபில்டர்ஸ் ஆன் மெயின் ஆன் ஃபீச்சர். இங்க வந்து நமக்கு வந்து ரெஃப் ஸ்லாஷ் ஃபீச்சர். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு வந்து கண்டெய்ன்ஸ்லாம் போட முடியும். அதுக்கப்புறம் வந்து இங்க நம்ம பாருங்க, இங்க நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு. GitHub if contains expressions. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய எவாலுவேட் எக்ஸ்பிரஷன்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஆப்ரேட்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கண்டெய்ன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித், எண்ட்ஸ் வித், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட்ஸ் வித் ஃபீச்சர் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் கோடு வந்து எப்பப்பெல்லாம் ஃபீச்சர் பிரான்ச்சுக்குள்ளார ஒரு செக்இன், ஒரு புஷ் நடக்குதோ அப்ப ட்ரிகர் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா மெயினுக்கு ட்ரிகர் ஆகும். இப்போ என்ன பண்றாங்கன்னா இதை நம்ம புஷ் பண்ணலாம். புஷ் வித் அடிஷனல் ஃபில்டர்ஸ். ஓகேவா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா புஷ் வந்து நம்ம ஆன் மெயின் சொல்லியிருக்கோம், ஃபீச்சர் சொல்லியிருக்கோம். ஆனா இங்க வந்து மெயின்னா மட்டும்தான் இது ஒர்க் ஆகணும், ஃபீச்சர்னா இது ஒர்க் ஆகும். இப்போ நமக்கு இந்த ஜாப் மட்டும் ஓடணும், இந்த ஜாப் ஸ்கிப் ஆகணும். இது ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இது வந்து புஷ் ஆகுது. நம்ம இங்கே அந்த GitHub ஆக்ஷன்ஸுக்கு வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா attempt 2 ஓடுது. இங்க நம்ம எதிர்பார்த்தபடியே ஒர்க் ஃப்ளோ ஃபில்டர்ஸ் ஆன் ஃபீச்சர் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. ஒர்க் ஃப்ளோ ஃபில்டர்ஸ் ஆன் மெயின் மட்டும் ஒர்க் ஆகுது. நம்ம திரும்ப இங்க போய் பார்க்கலாம். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா புஷ் வித் அடிஷனல் ஃபில்டர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஜாப் இங்க வந்து ஒர்க் ஃப்ளோ ஃபில்டர்ஸ் ஆன் மெயின் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஆனா வந்து ஒர்க் ஃப்ளோ ஃபில்டர்ஸ் ஆன் ஃபீச்சர் வந்து கிளிக் பண்ணோம்னா திஸ் ஜாப் வாஸ் ஸ்கிப்ட் அப்படின்னு வருது. அப்போ வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ ஃபில்டர்ஸ்ங்கிறது ஒரு அருமையான ஃபீச்சர். நம்ம ஒருவேளை சிஇசிடில நீங்க ஒர்க் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி, அஷ்யூர் டெவாப்ஸோ இல்ல AWSல வந்து வேற ஏதோ கோட் கமிட்டோ, ஜென்கின்ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. இது வந்து நம்ம GitHubல இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒர்க் ஃப்ளோ ஃபில்டர்ஸ். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் செக்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் அது வந்து பாஸ் ஆயிருக்கா ஃபெயில் ஆயிருக்கா அது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு சினாரியோ இருக்கு. என்னன்னா இப்போ வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ நம்ம எழுதியிருக்கோம். அதுல வந்து ஒரு பில்ட் ஆக்டிவிட்டி இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கோட் குவாலிட்டி ஆக்டிவிட்டி பண்றோம். அதாவது சோனார் கியூப் வச்சு கோட் குவாலிட்டி பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேக்கேஜ்க்கு நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ பில்டு, கோட் குவாலிட்டி, பேக்கேஜ் கிரியேஷன் இருக்கு. இப்ப நம்முடைய சினாரி என்னன்னா இப்போ கோட் குவாலிட்டி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த பேக்கேஜே கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சினாரியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபெயிலியரா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் அதை பேஸ் பண்ணி என்னால அடுத்த ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணணுமா வேணாமாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்றது அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் செக்ஸ் மூலமா பண்ண முடியும். இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து
11 அப்படின்னு ஒரு எடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் செக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸ்டேட்டஸ் செக்ஸ். இந்த ஸ்டேட்டஸ் செக் YAMLக்கு வந்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸை காப்பி பண்ணிட்டு இப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா பில்ட் ஸ்டெப் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுல வந்து எக்கோ பில்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வச்சுக்கலாம். பில்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து நான் வந்து கோட் குவாலிட்டி ஸோ இப்போ வந்து கோட் குவாலிட்டி, இதுக்கப்புறம் வந்து பேக்கேஜிங் ஓகேவா? பேக்கேஜிங். இப்போ யூஸ்வலா ஒரு ஸ்டெப் ஃபெயில் ஆனாலே அடுத்த ஸ்டெப்புக்கு அது போகாது இல்லைங்களா? இப்போ நம்முடைய சினாரியோஸ்ல ஒரு ஸ்டெப் ஃபெயில் ஆனா அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், அல்லது அடுத்த ஸ்டெப்பை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு மல்டிபிள் சினாரியோஸ் வந்து நம்முடைய ஜாப்ல வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா இதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புமே என்ன ஸ்டேட்டஸை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட் குவாலிட்டி ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கோட் குவாலிட்டி ஸ்டெப் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபெயிலியராங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஒரு ஐடியை ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஐடியில வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கோட் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஐடியை நான் செட் பண்ணிட்டேன். இப்போ செட் பண்ணிட்டு நான் இங்க என்ன பண்றேன்னா எக்கோ கோட் குவாலிட்டி எக்ஸிட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது எக்ஸிட் 1ன்னு சொன்னேன்னா அது வந்து ஃபெயிலுன்னு அர்த்தம். 0னா சக்சஸ்ஃபுல், 1ன்னா ஃபெயிலியர். இப்போ நான் வந்து இங்க என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பேக்கேஜிங் அப்படிங்கிற இந்த ஸ்டெப்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்றேன்னா இஃப் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இது வந்து ஃபெயிலியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரீவியஸ் ஜாப் வந்து ஃபெயில் ஆயிருக்கு, ran on failure of previous step. வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணல, ஜஸ்ட் வந்து இது வந்து ப்ரீவியஸ் ஜாப் வந்து ஃபெயிலியரா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி எனக்கு ப்ரீவியஸ் ஜாப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தான் இது வந்து ஒர்க் ஆகணும்னா இந்த இடத்துல வந்து சக்சஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா இங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தான் இது ஓடும். நமக்கு அந்த சினாரியோ வேணும். இப்போ நம்ம வந்து அந்த ரிவர்ஸ் சினாரியோ சொல்லலாம். ப்ரீவியஸ் ஸ்டெப் ஃபெயில் ஆச்சுன்னா இது வந்து ட்ரிகர் ஆகும், சக்சஸ்னா இது வந்து ட்ரிகர் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கோடை வந்து செக் இன் பண்ணலாம். ஸ்டேட்டஸ் செக் 0-1. இப்போ நான் கமிட் 10 புஷ் கொடுத்துட்டேன். இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒர்க் ஃப்ளோ ஃபில்டர்ஸை டிசேபிள் பண்ணி விட்டுடலாம், அது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து இந்த ஸ்டேட்டஸ் செக் இப்போ ஓடுது. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் செக்ல என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். இங்க வந்து கோட் குவாலிட்டியை வந்து நம்ம ஃபெயில் பண்ணிட்டோம், ஏன்னா எக்ஸிட் கோட் 1 சொல்லிட்டோம். இப்ப சொன்ன பின்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. என்ன சொல்லுதுன்னா ran on failure of previous step அப்படின்னா இந்த கோட் குவாலிட்டி உடைய ஸ்டேட்டஸ இந்த செகண்ட் அதுடைய சப்சிக்வெண்ட் ஸ்டெப் அது வந்து பிக் பண்ணி அது ஃபெயிலியரா இருந்துச்சுன்னா இது வந்து ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ன்னு தான் வரும். சக்சஸ்ன்னு வந்துச்சுன்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஆனால் நம்முடைய கேஸ்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபெயிலியரா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் இதுக்கு நம்ம சொல்ல முடியும். நான் மல்டிபிள் சினாரியோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல பேக்கேஜிங் 2 அப்படின்ட்டு இங்க வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கேன்சல்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை இங்க வந்து நம்ம சிமுலேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து ஸ்லீப் பண்ண வைக்கலாம். ஸ்லீப் ஃபார் 60 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்லீப் 60 அப்படின்னா இங்க வந்து இந்த பேக்கேஜிங் அப்படிங்கிறத இந்த ஸ்டெப்பை ட்ரிகர் பண்ணிட்டு ஸ்லீப் பண்ணோம். இது 60 செகண்ட்ஸ் வந்து ஸ்லீப் பண்ற டைம்ல நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஜாபை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணும்போது இந்த ஸ்டெப் வந்து ரன் ஆகணும். ran on cancel of previous step. ஓகேங்களா? இப்போ நம்ம இது செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் செக் 0-3. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம இங்க ஃபெயிலியரை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ கேன்சல்டு டெஸ்ட் பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இங்க 60 செகண்ட்ஸ் வந்து ஸ்லீப் ஆகும். ஸ்லீப் ஆகிற டைம்ல நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்டெப் வந்து அது ட்ரிகர் ஆகும். ஸோ இப்போ நம்ம கமிட் 10 புஷ் கொடுத்துடலாம். கமிட் 10 புஷ் கொடுத்துட்டு திரும்பவும் இங்க வந்துடலாம். இப்போ ஸ்டேட்டஸ் செக் 0-3 வந்து
ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஜாப் வந்து பிக் பண்ண போகுது. ஸோ பிக் ஆயிடுச்சு. இங்கே கோட் குவாலிட்டி ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. இங்கே வந்து எவாலுவேட்டிங் சக்சஸ் இது வந்து ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ என்னன்னா இது வந்து ஆன் ஃபெயிலியர் வந்து ரன் ஆச்சு இல்லைங்களா? பேக்கேஜிங் 2 இதுவும் கேன்சல்ட். ஓகே, ஏன்னா இந்த ஜாப் இந்த இடத்துல ஓடும்போது அது வந்து ஃபெயிலியர், அதனால வந்து இந்த ஸ்டெப் ஓடிச்சு, இந்த ஸ்டெப்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கும் இஃப் ஃபெயிலியர். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸ்டேட்டஸ் செக் 04 கமிட் அண்ட் புஷ். ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் செக் வந்து 04 ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் வந்து ஆன் ஃபெயிலியர் ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்லீப்லெஸ் வந்து 60 செகண்ட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஒர்க் ஃப்ளோவை நான் கேன்சல் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோவை வந்து நான் கேன்சல் கொடுத்த பின்னாடி ஆன் கேன்சல் இந்த பேக்கேஜிங் 2ங்கிற ஸ்டெப் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அது ரன் ஆச்சாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த இடத்துல எரர் மெசேஜ் வந்து அடிக்குது. இங்க கிளியரா சொல்லுது பாருங்க, இந்த ஆப்ரேஷன் வாஸ் கேன்சல்டு. ஆனா இங்க வந்து இந்த பேக்கேஜிங் 2 ரன் ஆச்சான்னு பார்த்தா பக்காவா ரன் ஆயிருக்கு. ரன் ஆன் கேன்சல் ஆன் ப்ரீவியஸ் ஸ்டெப். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால இந்த ஸ்டேட்டஸ் செக்ஸை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஜாப் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ல நம்மளால கலெக்ட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம நம்மளால இன்னும் கூட அடிஷ்னலா நம்ம சில ஸ்டெப்ஸை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம இங்க வந்து நம்ம ஒரு ஐடி கொடுத்தோம் இல்லைங்களா, கோட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஐடியை வச்சு நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எடுக்க முடியும். இந்த ஐடி கொடுக்கறதுனுடைய பர்பஸ் என்னன்னா அந்த ஸ்டெப்பை பற்றிய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு தான். ஸோ கோட் குவாலிட்டி ஸ்டெப்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டுடலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா ரன் கோலன், இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து ஸ்டெப்ஸ் அப்படின்னு கீவேர்டு இருக்கு. ஸ்டெப்ஸ் டாட் அப்படின்னு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து நமக்கு கோட் குவாலிட்டிங்கிறத ஐடியா கொடுத்துருந்தோம். அந்த ஐடியா வச்சு டாட் வைக்கும்போது நமக்கு இங்க நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அவுட்புட் என்ன, அது வந்து என்னென்ன கேஸ் ஸ்டெப்ஸ் டாட் கோட் குவாலிட்டி டாட் கன்க்ளூஷன் ஓகே சாரி, நான் இங்க போட்டுட்டு இருக்கேன். இங்க அது வந்து இங்க வரணும். இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியே தானே வரணும். ஸோ என்ன பண்ணலாம், if steps dot code quality dot இங்க பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் அவுட்கம் அவுட்புட்ஸ் இருக்கு. ஒருவேளை நான் இந்த ஸ்டெப் டு இன்னொரு ஸ்டெப்புக்கு ஒரு அவுட்புட் ஒரு வேல்யூ அனுப்பணும் அப்படின்னா இந்த அவுட்புட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் வந்து என்ன கன்க்ளூஷன், ஃபெயிலியருங்கிறது தான் இதோடைய கன்க்ளூஷன். அப்படின்னா இங்க வந்து எக்கோ செக்டு ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் ப்ரீவியஸ் ஜாப். ஓகேங்களா? இப்ப நமக்கு வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா இது வந்து ஃபெயில் ஆயிரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ ஸ்டேட்டஸ் செக் 05 நம்ம கமிட் அண்ட் புஷ் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மீண்டும் நம்முடைய ஜாப்ல போய் பார்க்கலாம். இப்போ ஸ்டேட்டஸ் செக் வந்து அந்த ஜாப் வந்து ட்ரிகர் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கோட் குவாலிட்டி ஸ்டெப்ஸ் இன்ஃபர்மேஷன் அது வந்து என்ன ஆயிருக்கு, ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகே, ஃபால்ஸ் அண்ட் கோட் குவாலிட்டி டாட் இன்க்ளூஷன் ஈக்குவல் டு ஃபெயிலியர். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் வந்து இது வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா இந்த ஸ்டெப்புக்கு வந்து சக்சஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் அது அனுப்பி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதுல எக்ஸ்பிளிசிட்டா ஃபெயிலியராங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம இங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபெயிலியரா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோட் குவாலிட்டி டாட் கன்க்ளூஷன் ஈக்குவல் டு ஃபெயிலியருங்கிறத செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணலன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபர்ஸ்ட் உள்ள நுழையும், ஆனா சக்சஸ்ங்கிறது கிடையாது. அதனால ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜாப் வந்து ஸ்கிப் ஆயிரும். அதனால இந்த இடத்துல வந்து ட்ரூங்கிறத கொண்டு வரதுக்கு தான் நம்ம என்ன பண்றோங்க, ஃபெயிலியரான்னு கேட்டா ஆமா. ஸோ அதனால வந்து இங்க ட்ரூன்னு வரும். ஆனா பை டிஃபால்ட்டா சக்சஸ் இந்த இடத்துல வரும். அது ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ்ன்னு சொல்லி வந்து ரிட்டர்ன் ஆகும். ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகுறதுனால இது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரும்பவும் ஸ்டேட்டஸ் செக் 06 அப்படின்னு போட்டுட்டு
இப்போ நம்ம கமிட் அண்ட் புஷ் கொடுக்கலாம். இப்போ என்ன நடக்குதுங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்டஸ் செக் வந்து 06. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் ஆகணும். பார்த்தீங்கன்னா கோட் குவாலிட்டி ஃபெயில் ஆயிருக்கு. இந்த இடத்துல கோட் குவாலிட்டி ஸ்டெப்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா எவாலுவேட்டிங் ஃபெயிலியர். இப்போ அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அண்ட் கண்டிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ, அப்புறம் ஃபெயிலியர் ஈக்குவல் டு ஃபெயிலியர் நம்ம இங்கே கொடுத்தோம் இல்லைங்களா, ஸ்டெப் ஸ்டார்ட் கோட் குவாலிட்டி டாட் கன்க்ளூஷன் ஈக்குவல் டு ஃபெயிலியர் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ ஃபெயிலியர் ஈக்குவல் டு ஃபெயிலியர் ட்ரூ. ஸோ இது ரெண்டுமே ட்ரூங்கிறனால செக் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் ப்ரீவியஸ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக்ஸ். இந்த ஸ்டேட்டஸ் செக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் செக்ஸை வச்சு நம்ம நிறைய சமயங்களில் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஐடி, நம்ம ஒரு ஸ்டெப்புக்கு ஐடி கொடுக்கும்போது அந்த ஸ்டெப்ல இருக்கிற சில வேல்யூஸை நம்மளால இன்னொரு ஸ்டெப்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்.